நாளைக்கு படம் ரிலீஸு. கமலா தேட்டர் ஓனர் பையன் க்ளோஸ். ஃபோன் பண்ணால் விஷ்ணு ஃபோன் எடுக்கல, ஏன்னா டிக்கெட் ஜனநாயகம் வரைக்கும் இப்போ சார் சொன்ன மாதிரி தான், டிக்கெட் கிடைக்கல நாளைக்கு போகிறதுக்கு. யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி எதையாவது பேசி இந்த தேட்டரும் பரவாயில்ல, ஆன் டயத்துக்கு வந்து உட்கார்ற ஹீரோ அவர் தான், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது எங்கே கீப்பப் ஆகுது பாருங்கள் சார். சிஎம் கார் வந்து நீங்கள் 9:26 to 9:30 கார் ட்ராவல் ஆகும். இந்த டைமிங் மிஸ்ஸே ஆகலை. லுக் டெஸ்ட் அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கும் போது அவருக்கு என்னப்பா உங்களுக்கு வயசானதா எனக்கு வயசான ஃபீலிங்கே வருது. The Fire Media presents Vijay, The Legacy Unfinished. Title sponsor Max Gold. Jai Chandran. Powered by V-Care Hair and Skin Clinic. நாளைக்கு படம் ரிலீஸு. கமலா தேட்டர் ஓனர் பையன் க்ளோஸ். ஃபோன் பண்ணால் விஷ்ணு ஃபோன் எடுக்கல, ஏன்னா டிக்கெட் ஜனநாயகம் வரைக்கும் இப்போ சார் சொன்ன மாதிரி தான், டிக்கெட் கிடைக்கல நாளைக்கு போகிறதுக்கு. இப்போ யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி எதையாவது பேசி இந்த தேட்டரும் பரவாயில்ல. கில்லிக்கு முன்னாடி விஜய் இமேஜ் வேறு, கில்லிக்கு அப்புறம் இமேஜ் வேறு. கில்லியில் வந்து காமெடி அவரே தான். ஆமாம், அது பீக்கில் இருக்கிற வடிவேலையும் கிடையாது, அதில் விவேக்கும் கிடையாது. ஆக்சுவலி இன்றைக்கும் ரீரிலீஸ் இந்தியாவில் டாப். எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்ல போனாலும் சார் கில்லி மாதிரி ஒரு கதை வேணும் சார் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கில்லியில் அதெல்லாம் வந்து அவர் முழுக்க அந்த சீனுக்குள்ளே போய் பண்ணுவார் எந்த இடத்துக்கு போனாலும். அதுதான் அவர் அங்கே கொண்டு வந்துச்சு. அரசியலும் அதே தான். அவர் அரசியல் விரும்ப ஆரம்பித்தார் ஒரு இடத்துல, அரசியல் அவர் கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்தார். மாஸ்டரில் ஒர்க் பண்ணும்போது ஃபோட்டோ ஷூட்டு லுக் டெஸ்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கோம். காப்பை சுற்றி விட்டு உட்காந்துருக்க ஃபஸ்ட் லுக் இருக்கும். அதுவே ப்ராப்பர் ஃபோட்டோ ஷூட்டே கிடையாது. லுக் டெஸ்ட் அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கும் போது அவருக்கு என்னப்பா உங்களுக்கு வயசானதா எனக்கு வயசான ஃபீலிங்கே வருது. இப்போ எப்படி இருந்தார், இப்போ அப்படி தான் இருக்கார். சிஎம்மாக ரொம்ப அப்சர்வ் பண்ணுறோம். குவைட் காம் என்ன நினைக்கிறாரு செய்கிறாரு, தவிர ஜாஸ்தி பேச மாட்டேங்கிறாரு. இமீடியட் ஆக்ஷனில் இறங்குறாரு. ரியல் லைஃப்லவும் ஹீரோவாக இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சிவாஜி சாருக்கு அப்புறம் ஆன் டயத்துக்கு வந்து உட்கார்ற ஹீரோ அவர் தான், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சார் சொல்லும்போது பங்க்சுவாலிட்டி, டைமிங், ஒரு ஷாட் நாங்கள் ஒரு 9 o'clock ஷாட் வரைக்கும்னா நாங்கள் வேலை என்ன சொல்லணுமோ அப்படி பர்ஃபெக்டாக இருக்குது. அது எங்கே கீப்பப் ஆகுது பாருங்கள். நான் இப்போ ஈசிஆரில் இஞ்சி பக்கத்தில் இருக்கேன் சார். சிஎம் கார் வந்து நீங்கள் 9:26 to 9:30 கார் ட்ராவல் ஆகும். இந்த டைமிங் மிஸ்ஸே ஆகும். ஹேண்ட் ஷேக்கு ஹக்கெல்லாம் கவுண்ட்லாம் வச்சுட்டு இருந்திருக்கேன். கிளம்பி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. 17வது ஹக்கு அது வந்து மிஸ் ஆகிடுமோன்ற மாதிரி நினச்சிட்டு இப்போ தூரத்தில் வெளியே போகிற மொமெண்ட்டில் தான் பார்த்தாரு. பார்த்ததும் எனக்கு புரிஞ்சிச்சு போல், சும்மா பாய் சொல்லிட்டு போயிருக்கலாம், வர சொல்லி ஹக் பண்ணிட்டு. விஜய் கேரியரில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே அது யாருக்குமே வரக்கூடாத எதிர்ப்புகள்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபேஸா அப்படின்னு சொல்லி அப்பா டேரக்டர்ன்றால மகன் நடிக்க வைக்கிறாரு, இப்படிலாம் கமெண்ட் வந்து ஒரு வாரப்பத்திரிக்கையில் அவரை பற்றி அவர் படத்துக்கு ஒரு மோசமான விமர்சனம் போட்டு இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படியே இதே வார்த்தையோட யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே வாரப்பத்திரிக்கையில் ஒரு எட்டப்படம் போட்டிருந்தாங்க. ஜனநாயகம் நாள் ரிலீஸ் ஆகுது இல்லையா, இப்போ இந்த படத்தில் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் டெடிட்டட் சீன்னு ஒரு வெர்ஷன் இருக்கும், ஒரு 10 சீனாவது இருக்கும், பிடிஎஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு விஷயமாக விட்டால் கூட அதுக்கும் இதே ஓப்பனிங் இதே மாசான விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யும். விஜய் அப்படிங்கிற அந்த ஏஜை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவர் படம் பண்ணும்போது நாங்கள் டைரக்டரை தாண்டி அவர் ஃபேனாகவே மாறிடுவோங்க. அது என்ன மேட்ச் எங்களுக்கே தெரியாது. The Fire Media presents Vijay, The Legacy Unfinished. Title sponsor ஜெயச்சந்திரன். எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. மேக்ஸ் கோல்ட். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பவர்ட் பை V-Care Hair and Skin Clinic. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் V-Care Hair and Skin Clinic. Max Gold, cash for gold. Call 04445454545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் செட்டப்பில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் அனாலிசிஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான ஒருத்தரோட பயணத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆக்டர் விஜய், அதாவது வந்து இப்போ சிஎம் விஜயா இருக்கலாம், பட் நம்மளுக்கெல்லாம் அவர் எப்படி பரிச்சயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்டர் விஜய் அவரோட பயணம், அவரோட வெற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவர் கூட பயணித்தவர்கள் வந்து அவரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ரவுண்ட் டேபிள். ஸோ முக்கியமான கெஸ்ட்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. அவர் கூட ரொம்ப காலமாக பயணித்த பலர் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பார்வையில் விஜய் சாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தருணமாக இது அமைய போகுது. ஏன்னா நம்மளோட சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருக்க நடிகர் வந்து நான் நடிப்புத்துறையிலேருந்து விலக போகிறேன் அப்படின்னு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு யாருமே சொன்னதில்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவரோட படம் ஜனநாயகன் வெளியில் வர இருக்குது. இதுதான் அவரோட கடைசி படம் அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுது.
மில்லினியல்ஸாக இருக்கட்டும், 90s கிட்டாக இருக்கட்டும், ஜென்சி கிட்டாக இருக்கட்டும், ஏன் இப்போ இருக்க ஜென் ஆல்ஃபா கிட் வரைக்குமே வந்து அவங்களோட எல்லாத்தோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லையும் கண்டிப்பாக அவரோட ஒரு படமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ தூரம் இணைந்திருக்கிறாரு, அவங்க கூட பயணித்தவங்க அவரை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரவுண்ட் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா கெஸ்ட்டையும் வெல்கம் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் பரிச்சயமானவங்க தான், இருந்தாலும் அவங்களோட பேரை நான் சொல்லிடலாம். ப்ரொடியூசர் ஏம் ரத்னம் சார் வந்திருக்கிறாங்க, வணக்கம் சார். அண்ட் டைரக்டர் ஏ வெங்கடேஷன் சார் வந்திருக்காரு, வணக்கம் சார். ரைட்டர் அண்ட் டைரக்டர் ரத்னாத், வணக்கம். அண்ட் கொரியோகிராஃபர் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்திருக்காங்க, வணக்கம் சார். இந்த தருணம் வந்து ரொம்ப முக்கியமான தருணமாக பார்க்கப்படுது. ஸோ ஜனநாயகன் அப்படிங்கிறது வந்து அவரோட லாஸ்ட் மூவின்னு சொல்கிறப்ப ஆக்டர் விஜயை செலிப்ரேட் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு இதமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் அவரை பார்த்துருந்துருப்பீங்க. அப்போ எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாரு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சார்லாம் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்களாம் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறீங்க. பட் நீங்கள் ரத்னா கிட்ட இருந்து சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்துட்டு அவருடைய முக்கியமான ஸ்டேஜில் நல்ல பெரிய ஆளாக ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட படங்களெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அவரை போய் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எப்படி இருந்தது ஆக்சுவலி? நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பிரியமுடனோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். ஓ, அப்போவே எங்கள் பார்த்துருக்கீங்க. அப்பா தினகரனில் நிருபராக இருந்தார். ஸோ அது அந்த ஜெய்ப்பூர் செட்டு இங்கே சென்னையிலே போட்டு அந்த மார்க்கெட் செட்டப்பில் இருக்கும். அவங்களோட கம்மலை ஒரு உள்ளே குத்தி வச்சுருப்பார் டிஷர்ட்டில். அது வந்து ஒரு பானக்கடைக்காரன் கூட சண்டை மாதிரி ஆகிடும். அது கீழே விழுந்துடும். அதை எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அவன் காலை மிதிச்சிருவான். அந்த இடத்துல ஒரு கோவப்படுவாருன்ற மாதிரி. அது எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு விஜய் சாரை பார்க்குறேன். அப்போ நான் வந்து இவ்வளோ தான் இருப்பேன், ஒரு இடுப்பாயிட்டு தான் இருப்பேன். நானே என் தம்பி என் தங்கச்சிங்கப்பா. அது ரொம்ப மெமரபுளான மூமெண்ட். ஏன்னா எனக்கு கான்வர்சேஷனாக ஞாபகம், ரொம்ப சின்ன பையன். அது ஒரு சரியலான டைம். ஏன்னா எனக்கு எங்கள் அக்காங்கள் மூலமாக தான் எனக்கு விஜய் சாரே பிடிக்கும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்குதுன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பமாகவே மாறிட்டார் அவர். ஏன்னா எங்கள் அக்காங்க பீரோவில் பர்ஸில் எங்கே பார்த்தாலும் முன்னாடி இந்த குட்டி குட்டி ஃபோட்டோஸ் இருக்கும் பர்ஸில் வைக்கிற மாதிரி. இந்த காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்த டைமில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அது மூலமாக தான் எனக்கு விஜய் சாரே அறிமுகமாகறார். மாசிரோவாலாம் இல்லை, காதல் நாயகன் அந்த ஸ்பேஸில் இருக்கும்போது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரில் பார்க்கும்போது எனக்கு நம்மளை அறியாமலே நம்மளோட லுக்ஸில் நம்மளோட பிஹேவியர்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே வந்தார். அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் கழித்து மாஸ்டரில் ஒர்க் பண்ணும்போது திரும்ப நேரில் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்டு லுக் டெஸ்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த காப்பை சுற்றி விட்டு உட்காந்துருக்க ஃபஸ்ட் லுக் இருக்கும். அதுவே ப்ராப்பர் ஃபோட்டோ ஷூட்டே கிடையாது, லுக் டெஸ்ட்டப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். அப்போ தான் திரும்ப பார்க்குறேன் அவரை. நான் சொன்னேன் இந்த மாதிரி, சார் நான் உங்களை ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்துட்டேன்னு அந்த ஃபோட்டோவை காமிக்கும் போது அவருக்கே என்னப்பா உங்களுக்கு வயசானதான் எனக்கு வயசான ஃபீலிங்கே வருது எப்படின்னா, சார் எனக்கு இன்னமும் எனக்கு பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு வயசே ஆகலைன்ற அந்த ஃபோட்டோவை பார்த்தா தான் அப்படியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போவும் ரொம்ப சாதாரணமாக நான் அவங்கள மீட் பண்ண போகிறதுனால தான் நீங்கள் எழுதுறீங்க அப்படிலாம் சொன்னது. நான் மேதமன் ஏற்கனவே பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஆடை பண்ணியிருந்தீங்க, யார் அப்படின்னு தெரிஞ்சிக்கவே நான் படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி 2 படமுன்னு சொன்னார். நான் யார் ஒன்றுமே கிடையாதுல்ல அப்படின்னும் போது நம்மளும் மீட் பண்ணும் போதே நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு மெனக்கெட்டு பண்ணது. அந்த ஷூட்டுக்கு நடுவில் உட்கார வச்சு படத்தை பற்றி சொன்னது. அப்புறம் நீ உனக்குள்ளே ஒரு எஜ்ஜேஸ்வரியாக இருக்கா, நீ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லுவார் நம்ம ஏதாவது பேசும்போது. இப்போ வரைக்குமே எப்போ மீட் பண்ணாலுமே என்ன போயிட்டுருக்கு, அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஃபாலோஅப்லேயே இருப்பார். ரொம்ப அது ஸோ அந்த கேப் இருந்ததில்ல, நீங்கள் பிரியமுடன் ஷூட்டிங்கில் பார்த்தீங்க, பட் அவரோட ஒர்க் பண்ண போகிறீங்க, அது வந்து வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் வந்து ஒரு ரசிகராக நம்ம பார்க்குறதுக்கும் அவர் கூட ஒர்க் பண்ண போகிறதுங்கிறது வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த கேப் எப்படி இருந்தது? அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் இன்றைக்கி அவரை பார்க்க போகிறோம், அவரோட ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஆக்சுவலாக? இல்லை, ரொம்ப பதட்டமாக தான் இருந்தது. நான் ஏதோ ஏதோ தப்பு பண்ணிவிட்டு ஐ கான்டாக்டே வச்சுக்காமல் சுற்றினேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே விலகியே தான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் புரிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. அவரை தான் சோஃபாவில் உட்காந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நார்மலைஸ் பண்ணி விட்டார். இது இவ்வளோதான், நானும் மனுஷன்தான், ரொம்ப என்னை எப்படி பார்க்காது. அதுலேருந்து அதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக ஆகிடுச்சு. லியோ டைமில் அங்கே போய் காஷ்மீரில் இருக்கும் போதெல்லாம் வந்து ஏதோ நாங்கள்லாம் டூருக்கு கிளம்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கும். நைட்டு ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறதும் சரி, நம்ம மேலே இப்படி அனந்து பார்க்கலாம்னு நினச்சா அவர் ரொம்ப கிரவுண்டட் ஆக்கிடுவார் நம்மளை. ஒரு வாரி பிரேக் பண்ணி விட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்மளும்
ஏதோ கிரிக்கெட் விளையாடும் போது அப்போ மட்டும்தான் டீமாக சேருவோம், பார்த்தா பல வருஷம் பழக்கம் மாதிரி அவன் கூட விளாண்டுருப்போம்ல, அந்த மாதிரி டக்குன்னு ஆகிடும். ஸோ சார் நீங்கள்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டேரெக்டாகவே. பிகினிங்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் நான் வந்து அவங்க வந்து ஃப்ரம் த பிகினிங் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு ரொம்ப நாள் பார்த்துட்டு அவரோட பீக்கில் இருக்கும் பொழுது நீங்கள் போய் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறதுனால தான் உங்ககிட்ட இருந்தா எனக்கு சரியலாக தான் இருக்கும். ஒவ்வொன்றும் பேசினாலும் ஃபஸ்ட்டு நான் ஹேண்ட் ஷேக்கு ஹக்கெல்லாம் கவுண்ட்லாம் வச்சுட்டு இருந்திருக்கேன். இத்தனை முறை கை கொடுத்துருக்கோம், இத்தனை முறை ஹக் பண்ணியிருக்கோம். ஒரு பாயிண்ட்டு மேலே கடைசியாக மாஸ்டர் லாஸ்ட் நாள் ஷூட் அப்போல்லாம் எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு பாய்ஸ் சார் தான் ஆக்ஷன் சொன்னார். நானும் லோகேஷ்லாமும் இந்த ஜெயில் காஸ்டியூமில் இருப்போம் லாஸ்ட்டு அந்த சார் உள்ள சிக்லெட் போட்டு வரும்ல, அது அப்போ அவர் தான் ஆக்ஷன் கட்டே சொன்னார். நீங்கள் அடித்தே ஆகணும்னு சொல்லி அவர் தான் வம்படியாக நிற்க வச்சார் லோகேஷும். அது முடிச்சதுக்கு பிறகு கிளம்பி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போயிட்டார். நான் வந்து இந்த 17வது ஹக்கு அந்த ஹக்கு வந்து இன்னைக்கு மிஸ் ஆகிடுமோன்ற மாதிரி நினச்சிட்டு போயிட்டார். நான் ஏதோ கவனிக்கல, அதுக்குள்ளே நகர்ந்துட்டார். இப்போ தூரத்தில் வெளியே போகிற மொமெண்ட்டில் தான் பார்த்ததும் எனக்கு புரிஞ்சிச்சு போல். சும்மா பாய் சொல்லிட்டு போயிருக்கலாம், வர சொல்லி ஹக் பண்ணிட்டு அது வந்து சம மொமெண்ட். ஸோ அப்படியே நம்ம ஏம் ரத்னம் சார் கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். அவரோட பீக் வந்து சினிமாவில் இருக்கும்போது வேற மாதிரி இருந்தது. இப்போ அப்படியே வேற ஒரு ஜேர்னிக்கு போயிட்டாருங்கிறத பார்க்க முடியுது. அதை நம்ம கெஸ் பண்ணோமா இல்லையாங்கிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, முக்கியமான டேர்னிங் பாயிண்டான படங்கள்லாம் நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. குஷியாக இருக்கட்டும், குஷியே வந்த டைமே வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி போன மூவிஸ்லாம் ரொம்ப சட்டில் தான் போச்சு. குஷி வந்து ஒரு கம்பேக்காக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் கில்லி. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட கெரியரில் முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. அதுக்கு நீங்கள் தான் தயாரிப்பாளராக இருந்திருக்கீங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே அவரை பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய உச்சபட்சத்தில் போய் நிற்பார் அப்படிலாம் நினச்சி பார்த்துருக்கீங்களா? பேசிக்லி அவருக்கு நடிக்கணும்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவங்க ஃபாதர் டைரக்டராக இருக்கிறதுனால எனக்கு தெரியாது. ஒரு நாள் அவர் காணாமல் போயிட்டாரா, அப்புறம் பார்த்தாக்கா தியேட்டரில் கண்டினியூ படம் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. கண்டினியூ பார்த்துட்டு இருந்தாருன்ட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பட் குஷி படம் பண்ணும்போது எஸ்.ஜே. சூர்யாவோட வாலி படம் பார்த்தேன். வாலி படம் பார்த்துட்டு வாலி நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அவரோட படம் பண்ணலான்னு கமிட் பண்ணி அப்புறம் குஷி கதை கேட்டுட்டு சூர்யா எப்படின்னா படம் பார்க்குற மாதிரி நேரேட் ஆக்ட் பண்ணியே காமிச்சிடுவார். விஜய்கிட்ட வந்து ரியாக்ஷனே தெரியாது, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எக்ஸ்ப்ரெஷன் ஒன்றுமே தெரியாது, ப்ளைனாக அப்படியே கேட்டு இருப்பார். டவுட் வந்து அப்போ நான் சொன்னேன் விஜய் பிடிக்கலனா வேறு கதை பண்ணலான்னு. அது கூட இல்லை சார் எனக்கு ஓகே சார், அப்பா கிட்ட பேசுங்க, இவ்வளோதான். எனக்கு ஓகே சார், எனக்கு ஓகேன்னா கன்ஃபார்ம் காமிக்கவே மாட்டார், கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னா. அப்புறமா அவங்க அப்பா வந்து நான் ஒரு வாட்டி கேட்டுட்டு விஜய் பிடிச்சிட்டு ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆக்சுவலி அவர் மாசாக இருக்கார். ஆக்சுவல் ஃபைட் சைடில் குஷியில் நம்ம இடுப்பு பார்த்துட்டு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி தான், ஈகோ ப்ராப்ளம்னால தான் படம். அதுக்கு அடுத்தது கில்லிக்கு முன்னாடி விஜய் இமேஜ் வேறு, கில்லிக்கு அப்புறம் இமேஜ் வேறு. அது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மாஸ் ஹீரோ ஆகிட்டார். ஜென்ரல் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறது கூட அதில் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் கில்லியில் வந்து காமெடி அவரே தான். அது பீக்கில் இருக்கிற வடிவேலையும் கிடையாது, அதில் விவேக்கும் கிடையாது. ஆக்சுவலி தரணி எழுதும்போது வடிவேலுக்காக தான் ஓட்டியார் நரி அப்படியெல்லாம் எழுதினார். அப்போ வடிவேல் பயங்கர பிஸியாக இருக்கார். அப்புறம் டிமாண்ட் வேறு பண்ணார். அதுக்கப்புறம் சிட்டு பாபு இவங்களை எல்லோரும் போட்டு, அதனால் ஃபஸ்ட் டைம் விஜய் ஃப்ரீக் அவுட் பண்ணி தங்கச்சி அப்படியே ஃப்ரீக் அவுட் பேசுகிற மாதிரி அதுலேருந்து தான் காமெடி நல்லா என்ஜாய் பண்ணாங்க, தங்கச்சியோட சீன்ஸ் இது எல்லாமே. ஸோ அந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டும் மிகப்பெரிய ஹிட்டும். இன்றைக்கும் ரீரிலீஸில் இந்தியாவில் டாப். அண்டு அங்கேயுமே ஆந்திராலையுமே பவன் கல்யாண் சாருக்கு வந்து ஒரு 3 படம், இங்கேயும் வந்து விஜய் சாருக்கு ஒரு 3 படம், 2 பேருமே போத் ஆர் இன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஆஃபர் நீங்கள் இந்த கில்லிஸ் டைம்லையோ இல்லை அடுத்த சிவகாசி டைம்லையோ வந்துட்டு அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை வந்துட்டு நீங்கள் கெஸ் பண்ணீங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, எங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கொடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே. அப்போவே உள்ளுக்குள்ளே கொடி வந்து ஃபேன்ஸ்க்காக சொன்னாங்க, ஆனால் பாலிட்டிக்ஸ்க்காக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். அவருக்கு மேபி ரெகுலர் லைஃப்பில் மட்டும் சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை, இப்போ நம்ம ரெகுலர் லைஃப்பில் ஹீரோங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகுது.
ஆனால் அப்போ எப்படி இருந்தார் இப்போ அப்படி தான் இருக்கார். சிஎம்மாக அப்சர்வ் பண்ணுறோம். குவைட் காம் என்ன நினைக்கிறோம் அது செய்கிறாரு தவிர ஜாஸ்தி பேச மாட்டேங்கிறாரு, ஜாஸ்தி எக்ஸ்பிரஸ் பண்ண. ஜென்ரலாக பொலிட்டீஷியன்ஸ் வந்து அதிகமாக பேசுவாங்க, செயல் கம்மியாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை, ரியாக்ட் பண்ணாமல் இமீடியட் ஆக்ஷனில் இறங்குறாரு. ரியல் லைஃப்லவும் ஹீரோவாக இருக்கார். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசலாம் சார். சார் வெங்கடேஷ் சார், அதாவது 96ல் செல்வா, 98ல் நிலாவேவா, அதுக்கப்புறம் வந்து பகவதி வந்துட்டு அவரோட கேரியரில் வந்து அந்த இமேஜ் வந்து பிரேக் பண்ண ஒரு மூவின்னு சொல்லலாம். ஃபுல் ஆக்ஷன், கம்ப்ளீட் ஆக்ஷன். ஸோ அது நீங்கள் தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் செல்வாதுலேருந்தே பார்த்துட்ருக்கீங்க சார். ஸோ ரொம்ப ஏர்லியராகவே நீங்கள் அவர் கூட இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி பார்த்தீங்க சார்? ஆக்சுவலி விஜய் சார் வந்து அவர் வந்து பிளான் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு அவராக இப்படி நம்மளை ஸ்கெட்ச் பண்ணிக்கணும், நம்மளை எப்படி டிசைன் பண்ணிக்கணும்னு பண்ணல. அவருக்கு வாழ்க்கை அப்படி இயல்பாகவே அமைஞ்சதுங்கிறது தான் என்னுடைய அப்சர்வேஷன். பட் அவர் ரத்னம் சார் சொன்ன மாதிரி அவர் ஃபுல் டெடிக்கேட்டடாக சினிமாவை லவ் பண்ணுவார். அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சிவாஜி சாருக்கு அப்புறம் அதே ஆன் டயத்துக்கு வந்து உட்கார்ற ஹீரோ அவர் தான், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும் அதை செஞ்சார். எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே அவர் நம்ம எடுக்கிறோம் எடுக்கலை என்ன டைம் வந்து உட்காந்துருவார். அது மாதிரி ஈவினிங் அப் டு 6 தான். நைட் ஷூட்டிங் தான் முன்னாடி ஒரு நாள் சொல்லணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப அழகாக அந்த சினிமா வந்து அவர் பண்ணார். ஸோ அந்த ஸ்டேஜில் போயிட்டுருக்கும்போது அவருக்கு நான் வந்து செல்வா பண்ணுறப்போ இருந்த ஃபேனை விட நிலாவேவா பண்ணுறப்போ ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிலாவா முடிஞ்சு ஒரு 2-3 வருஷம் நான் அவர் கூட படம் பண்ணல, ஆனால் சும்மா டச்சில் இருப்போம், அவ்வளோதான். அப்போ தான் ஷாஜகான்னு ஒரு படம் ட்ரெய்லர் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது நான் எழுதி வச்சிருந்த இந்த ஆக்ஷன் கதை எனக்கு அவருக்கு பண்ண இதுதான் கரெக்ட் டைமு. இவருக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்கன்னு நான் கெஸ் பண்ணிட்டு நான் போய் கதையை போய் சொன்னோன்னே எஸ்ஏ சார் கதையை கேட்டு ஓகே சொல்லிட்டார், சூப்பராக இருக்குது தம்பி, இப்போ விஜய் சாருக்கு போய் சொல்லுங்கன்ட்டார். நான் விஜய் சாருக்கு போய் கதையை சொல்லும்போது ரத்ன சார் சொன்ன மாதிரி தான், விஜய் சார்ட்டப்போ கதை சொல்லும்போது நம்ம கதை அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்றது நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. கதை கேட்குறப்போ எல்லாத்தையும் ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் வரும் இல்லையா, தாகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அவருக்கு மட்டும் தெரியவே தெரியாது, அப்படியே இருப்பார், பிளெயினாக அப்படி கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்கிறேன் பாரு, அப்பாட்ட பேசிக்கோங்க பாரு. அப்போ தான் அவங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரா, நியூஸ் தெரிஞ்சிடும் நமக்கு. அப்படி பகவதி கேட்டு முடித்த உடனே அவர் வந்து நல்லா இருக்குன்னா நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எஸ்ஏ சார்ட்ட போகும்போது கதை நல்லா இருக்குது பண்ணலாம், ஆனால் ஒரு சின்ன பயம் இருக்குது இந்த கதை பண்ணுறதில்ல, என்னென்னா ரொம்ப பஞ்ச் டைலாக்ஸு ஆக்ஷன்ஸு இதெல்லாம் இருக்குதே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு அப்படின்னாப்புல. திரும்ப ஒரு மீட்டிங் வாங்கிட்டு போய் நான் சார்ட்டு போய் கன்வின்ஸ் பண்ணேன். அப்படி கன்வின்ஸ் பண்ணுறல அந்த பாயிண்டில் அவர் வந்து ஓரளவுக்கு சரி இதை பண்ணிடலாம். நான் சொன்னேன் எல்லா ஆக்ஷன் ஹீரோஸும் உருவாகும் போது இந்த பயம் வரத்தான் செய்யும் சார், ஏன்னா ஒரு ட்ராக்கில் போயிட்டுருப்பாங்க, அந்த ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான பேஸ் டெஃபினட்டாக போட்டு கொடுத்துரும் சார். ஏன்னா உங்கள் ஃபேன்ஸை உங்களோட நான் அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து அவங்களோட இன்ட்ராக்ஷன் சண்டே மீட் பண்ணுவார், அப்போ நீங்கள் மீட் பண்ணுறீங்க பேசுகிறீங்க, நான் தேட்டரில் அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை பார்க்குறேன் சார். இது நிச்சயமாக உங்கள் ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க, இந்த படம் வந்து உங்களுக்கு தப்பே பண்ணாது சார் அப்படின்னு. ஏதாவது அப்பப்போ சின்ன சஜஷன் சொல்லுவார். நம்ம இல்லை சார் இது கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னா ஓகே, நான் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தன்னுடைய டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார். உதாரணமாக பகவதி படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் வீட்டுக்குள்ளே ஆக்ரோஷமாக என்ட்ரி ஆகி அந்த கையில் இருக்க அருவாளை தூக்கி போடுவார். அந்த அருவாள் பவுன்ஸ் ஆகி 2 பேருக்கு இடையில சுற்றணுன்னு அவர் கேட்ச் பண்ணிவிட்டு டைலாக் பேசுவார். இதை நான் வந்து கதை சொல்லியிருக்கிறேன், எஸ்ஏ சாருக்கு சொல்லியிருக்கேன், விஜய் சாருக்கு சொல்லியிருக்கேன், கேமராமேனுக்கு சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் சேர்ந்து பல தடவை சொல்லியிருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஷாட்டு கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து விஜய் சார் போய் யார் சொன்னார் எனக்கு தெரியாது. நான் விஜய் சார் என்னை கூப்பிட்டு கேட்டார், அண்ணா ஒரு சின்ன டவுட் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, இல்லை அருவாள் கீழே போட்டால் அது ஒரு சும்மா ஒரு அரடி வேணால் பவுன்ஸ் ஆகலாம், அது பவுன்ஸ் ஆகி 2 பேருக்கு இடையில சுத்துமாண்ணா, அது கொஞ்சம் ஏதாவது காமிக் ஆயிருமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். உண்மையாக சொல்லப்போனால் அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு வந்து பிளாக் அவுட் ஆகிடுச்சுப்பாங்கல்ல, அது வேறு அவர் கேட்ட உடனே எனக்கு உண்மையிலே அப்போ தான் எனக்கே தோணுது, ஆமாம்ல அப்படி தோணுது. ஆனால் எனக்கு இன்னொரு மனசு சொல்லுது, இல்லை நம்ம சொல்கிறப்போ எமோஷனலாக தானே சொன்னோம், எல்லாருமே அக்செப்ட் பண்ண, யாருமே கேட்கல. இப்போ தான் அந்த விஜய் சார் கேட்குறேன்னா ஒன்று விஜய் சாருக்கு தோணிருக்கணும், இல்லை யாரோ ஒருத்தர் விஜய் சார் அதை கேட்டிருக்கணும். செட்டில் 80-100 பேர் இருப்பாங்களே, யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு சார் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார்னு சொல்லிட்டு நான் போய் யோசித்தேன். நான் எனக்குள்ளே ப்ரூட் பண்ணது எப்படி இருந்திருக்கும். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நான் அந்த சீன் சொல்லும் போது எல்லாமே தம்பியை பறி கொடுத்துட்டு எமோஷனலாக வில்லன் வீட்டுக்குள்ளே வந்த ஹீரோ அருவாளை தூக்கி வீசும்போது அருவாளை எந்த சுற்றுது 2 பேருக்கு இடையில நான் சொல்கிறப்போ அந்த எமோஷன் தான் அங்கே கேரி ஆகிருக்கு, லாஜிக் கேரி ஆகலை. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஆக்ரி ரஸ்தான் படத்தில் வந்து இங்கிலீஷ் பேசுகிறது தான் அமிதாப் சாருக்கு பாக்யராஜ் பயங்கர சார் சீன் வச்சுருக்காரு. அமிதாப் சார் ஒத்துக்கவே இல்லையா, ஏன்னா நான் இங்கிலீஷ் பேசினா ஆடியன்ஸுக்கு ஆடியன்ஸுக்கு புரியாது, அதனால் வேண்டான்னு இருக்கார். பாக்யராஜ் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அவனுக்கு புரிய வேண்டாம், நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தே இருந்திருக்கிறா, கிளைமாஸில் நீங்கள் அவ்வளோ லென்த்து இங்கிலீஷ் வந்து அவன் கிளாஸ் தட்டிடுவான் சார்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பண்ணாராம். இது எனக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. இதையே அவர்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு சார் அர்வால் தூக்குறத ரொம்ப நாலேஜ் உள்ள ரொம்ப எலைட் ஆடியன்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க சார், ஆனால் எமோஷனலாக பார்க்குற ஆடியன்ஸ் அந்த இடத்துல கிளாஸ் தட்டுவாங்க சார். அப்படியா உங்களுக்கு கன்வின்சிங்? ஆமாம் சார் பண்ணிட்டார். அதை நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும், அதை ஃபுல்லாக 100% அதுக்கு எஃபர்ட் போட்டிருப்பார். ஸோ அது சார் சொன்ன மாதிரி சினிமாவை ரொம்ப நேசித்ததால் அவர் சினிமாவுக்கு டெடிகேட் பண்ண சினிமா அவர் நகர்த்தி கொண்டு போய் கில்லி டயத்துலலாம் எனக்கு தெரியும். நான் எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்ல போனாலும் சார் கில்லி மாதிரி ஒரு கதை வேணும் சார் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கில்லியில் இவர் சொன்ன மாதிரி அந்த புவி அப்படின்னு கூப்பிடுவாங்க தங்கச்சியை, அதெல்லாம் வந்து அவர் முழுக்க அந்த சீனுக்குள்ளே போய் பண்ணுவார் எந்த இடத்துக்கு போனாலும். அதுதான் அவர் அங்கே கொண்டு வந்துச்சு. அரசியலும் அதே தான். அவர் அரசியலை விரும்ப ஆரம்பித்தார் ஒரு இடத்துல, அரசியல் அவர் கொண்டு வந்து அவர் இடத்துல உட்கார வச்சு. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் சார். ஸோ முக்கியமான பார்ட் இதுதான், கோரியோகிராஃபர் அப்படிங்கிற அந்த பார்ட். ஆனால் அவர் வந்து எதுக்கு பேர் போனவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் நாங்கள் வந்து உங்களை எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, விஜய் சார் ஆடும்போது, அஜித் சார் ஆடும்போதெல்லாம் கூட நீங்கள் எல்லாமே இருப்பீங்க. இன்றைக்கி எல்லாமே இப்போ கொரியோகிராஃபராக இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவரோட டெடிக்கேஷன் பற்றி நீங்கள் நிறைய இடங்களில் பேசியிருக்கீங்க. சார் வந்து இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பார், டக்குன்னு வந்துட்டு ஸ்டெப்பை பிக்கப் பண்ணிப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ பர்சனலாக வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவரோட ஜேர்னியை? ஏன்னா நீங்கள் ரொம்ப காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன். எல்லாருமே எனக்கு இந்த கான்செப்டே எனக்கு நான் எல்லோரும் கேட்கும் போது, ரைட்டர் பேசுகிறாரு சார், வெங்கடேஷ் சார், ஏரம் தரும்போது சார் எனக்கு ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் குஷின்னும் போது அப்படி கனெக்ட் ஆகுது சார். ஏஎம் ரத்னம் சார் வந்து அப்போது நான் டான்ஸராக இருக்கேன் 1996. ஒரே ப்ரொடியூசர் தான் எங்களுக்கு தெரியும், ஏஎம் ரத்னம் சார். சினிமாவில் சார் அவ்வளோ ப்ரொடியூசர் எதுனாலும் நாங்கள் டான்ஸராக அந்த ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் அதுக்கப்புறமா கலைப்புலி தானும் இந்த மாதிரி தான் எங்களுக்கு 2 ப்ரொடியூசர் தவிர மற்றவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது டான்ஸர்ஸில் அவங்க ப்ரொடியூசர்னால் அப்பா நல்ல கம்பெனிப்பா, நிறைய இதுப்பா, இதுன்றது தான் அவரோட கனெக்டட். அதே குஷியில் தான் நான் ஃபஸ்ட்டாக டான்ஸராக பிரபுதேவாவுக்கு முன்னாடி சாங் சால்ட்டு போட்டுன்னு ராஜசுந்தரம் என்ன மேக் போட்டு போகிறாரு. அவர் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு அவர் சொல்கிறாரு. நம்ம எப்படி அந்த குஷி ஃபார்ம் ஆச்சு நம்ம எஸ் சூர்யா சார்னு. நாங்கள் வந்து அந்த டான்ஸராக நான் எப்படிலாம் அவர் ஃபீல் பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து அவர் இவ்வளோ ஒரு பொசிஷன்ஸில் இருக்கார். அங்கெல்லாம் அவர் வந்து அந்த ஒரு சீன் சொல்கிறதுக்கே ஒரு ராஜசுந்தரம் மாஸ்டர்கிட்ட ஒரு டைரக்டராக வந்து மாஸ்டர் இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் அப்படின்னா போக சொல்கிறேன் அந்த கருப்பு சட்டையானோ யார் போட்டிருக்கான்னு பார்த்தா அது எஸ் சூர்யாவாக இருப்பார். ஸோ அப்படி அவர் எஸ் சூர்யாவோட லைஃப் அப்படி வந்தது. அந்த ப்ரொடியூசரும் போது இவர் இங்கே கனெக்ட் ஆகும். நாங்கள் டான்ஸராக இருக்கும்போது அவரை பார்க்கும்போது எந்த மூமெண்ட் போனாலும் ஜாலியாக நாங்கள் டான்ஸர் கோரியோ பண்ணுவோம், இவர் கனெக்ஷன் இருப்பார். எல்லாருக்குமே என்ன ஸ்டெப்பு போட்டாலும் அசிஸ்டன்ட் பண்ணிட்டு எல்லா டான்ஸரையும் வாட்ச் பண்ணுவார், ஸ்டைல் பார்ப்பார், இது பண்ணார், அழகாக அதை ஃபாலோ பண்ணும். அப்படி ஒரு ஜேர்னியில் தான் அவர் கூட பண்ண ஆரம்பித்தோம். அவர் எல்லா சாங்லேயும் மோஸ்ட் ஆஃப் நாங்கள் எல்லா செலிப்ரிட்டி டான்ஸ் இன்றைக்கி மாஸ்டராக இருக்கவங்க டான்ஸராகவே ட்ராவல் பண்ணியிருக்கோம். எல்லா சாங்லேயும் பார்த்திங்கன்னா லைனாக சொல்லிக்கிட்டே போவோம். அந்த கதையில் வந்து நாங்கள் பின்னாடி டான்ஸ் குரூப்பாகவே இல்லை பின்னாடி இருப்போம். அவர் பக்கத்தில் வந்து அப்பா தளபதி பக்கத்தில் வந்து ஆட போகிறோன்னு சொல்லி அந்த ரைட்டில் எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடையாது. எனக்கு முன்னாடி நல்ல சீனியர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, குட் டான்ஸஸ் கூட. நாங்கள் எங்கே இருப்போம் எங்களால் பவர்ஃபுல்லாக அவங்க அன்றைக்காவது லீவ் போட்டால் தான் நாங்கள் அந்த பொசிஷனே வருவோம். இல்லை உடம்பு சரியில்லைன்னா தான் இங்கே வந்து நிற்போம். அதை ஆடி அவர் பக்கத்தில் எல்லாம் ஆட்டோன்னா எங்களுக்கு எங்கே போனாலும் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தோம் ஒரு டான்ஸராக அவர் பக்கத்தில் ஆடுறதுக்கு. ஸோ அப்புறமா தான் சரி இதெல்லாம் இந்த ட்ராவல்லாம் பண்ணும்போது அசிஸ்டண்ட்டாக எங்களுக்கு எப்போவுமே இவர் நல்லா பேசுவார் பக்கத்தில் இருந்தவொன்னே, என்ன அது எப்படியா ரைட்டு வருமா லெஃப்ட் வருமா அந்த இது அழகாக கேட்பார் க்யூட். அவர் வந்து அசிஸ்டன்ஸ் என்ன சொன்னாலும் அப்படி பக்கத்தில் நாங்கள் எப்போவுமே ரைட்டில் இப்படி ஆடிக்கினே பக்கத்தில் இருப்போம். அவர் பேசிக்கிட்டே இருப்பார் சின்னதாக. அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பலம் கொடுத்து அசிஸ்டண்ட் கேரக்டர். இப்போ மாஸ்டர்ஸ் பார்க்குறாங்களே பக்கத்தில் இருக்கிற குட்டி பையன் பேசிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோன்னா அதுக்கும் ஸ்ட்ராங்காக நம்ம நோபல் மாஸ்டரு அவங்களாம் பர்ஃபெக்டாக அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க தளபதிக்கு. ஸோ அவர் என்னைக்காவது சர்ச்சுக்கு கோயிலுக்கு போனால் தான் நான் அந்த ஸ்டெண்டுக்கு வருவேன். கிடைக்காது, ஏன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் நோபல் மாஸ்டர்லாம் அப்படின்னு அங்கே கில்லி மாதிரி இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த வாய்ப்புக்காக போகணும். அப்புறமா அவருக்கு ஓல்டு மாடலு அந்த சாங்லாம் திடீர்னு அசிஸ்டன்ட் போகும்போது ஃப்ளைட்டு நான் தான் அந்த ஆட்டிடியூடாக சொல்லி கொடுப்பேன். அப்போது அசிஸ்டன்ட் இதுகளை போகணும்.
எல்லா டான்ஸ் மாஸ்டரும் ஒரு லைஃப்பில் இருக்கணும்ல, ஒரு கோரியோகிராஃபராக போகணுன்னு. இவ்வளோ அசிஸ்டண்ட் எல்லாம் அவர் எந்த ஃபாரின்னு நான் பொண்ணு மாதிரியும் ஆடுவேன், பையன் மாதிரியும் ஆடுவேன். ஸோ நிறைய சாங் ராஜசுந்தரம் மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணி அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணி அவரோட இன்னும் ரிலேஷன்ஷிப் ஆச்சு. அப்புறமா தான் மாஸ்டர் ஆனோன்னு தான் அவரோட கொஞ்சம் இன்னும் பர்சனலாகவும் பேச முடிஞ்சது. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் தெரியும். நாங்கள் ரொம்ப உஷாராக உறுத்து பார்த்தா அவரோட கோவம் கண்ணில் தெரியும். ஃபேஸு நல்லா ஒரு கோவம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறவங்களும் அது கிளியராக தெரியும். எதாக இருந்தாலும் ஒரு பார்வையில் அப்படி ஒரு இது இருக்கும். என்ன தான் இந்த பக்கம் இருந்தாலும் அப்படி இப்படி இருந்துட்டாருன்னா தெரியும். இன்றைக்கி நம்ம ப்ரெசென்ட்டில் பார்க்குறோம்ல, எல்லாம் ஒரு சேனல்லையும் ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம்ல, அந்த நிலைமையில் அந்த ஃபேஸில் அது எந்த இடத்துல எப்படி எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது அவ்வளோ கோவம் இருந்தாலும் அந்த சைலண்ட்டை உள்ளே வச்சுட்டு அப்படி எங்கே கரெக்டாக பிளாஸ்ட் ஆகணுமோ கரெக்டாக பிளாஸ்ட் ஆகிடுவார். அழகாக பிளாஸ்ட் ஆவார். எல்லா இதுக்கும் பிளாஸ்ட் ஆக மாட்டார். உள்ளே கூப்பிட்டு வச்சு பிளாஸ்ட் பண்ணுவார். என்ன ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கிளியராக இதுதான் வேணும், இதுதான் கிளியராக அவரோட இதில் சார் சொல்லும்போது பங்க்சுவாலிட்டி, டைமிங், வெங்கடேஷ் சார் சொன்னார் எந்த ஹீரோஸும் இந்த டைமிங்கில். நாங்கள் டான்ஸ் மாஸ்டராக இது பண்ணும்போது கார் நாங்கள் 9 o'clock கால் ஷீட்னா சாரோட கால் உள்ளே 7:30 உள்ளே வந்துடும். 1 hourல ரெடி ஆகிடுவார். 8:45க்கு நான் ஒரு ஷாட் நாங்கள் 9 o'clock ஷாட் வைக்கலன்னா நாங்கள் காலி. கரெக்டாக 8:45 சார் ரெடி. எவ்வளோ சாங்ஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு எல்லாம். என்னோடய ஹிட்ஸ் சூப்பர் ஹிட்ஸ் எல்லா சாங்குமே தளபதிக்கிட்டே இருக்குது. எந்த சாங்குமே அப்படி பர்ஃபெக்டாக இருக்குது. அது எங்கே கீப்பப் ஆகுது பாருங்கள். நான் இப்போ ஈசிஆரில் பக்கத்தில் இருக்கேன். சார் சிஎம் கார் நீங்கள் 9:26 to 9:30 கார் ட்ராவல் ஆகும். இன்றைக்கிலேருந்து நாங்கள் ஒரு 2 மாதமாக நாங்கள் இந்த ஒர்க்கு நாங்கள் இந்த ஷோ விஷயம் போகிறோம். அதுவும் டிராஃபிக் எங்களெல்லாம் நீங்கள் நில்லுங்க, இந்த ஓரமாக நில்லுங்கலாம் கிடையாது. போலீஸ்காரங்க அவ்வளோ அழகாக நாங்கள் கரெக்டாக 9:10 வரைக்கும் 8:30 போலீஸ் நின்றுட்டே இருப்பாங்க. எப்போ அந்த 9:50 9:30 ஆனோடனே ஒரு கோன் இந்த பக்கம் பாதலி வரும். அப்படியே லைட்டாக ஒரு கோன் எடுத்து வச்சுருவாங்க. நம்ம டிராஃபிக் வண்டி போவோம். 9:26 கிராஸ் ஆகும். நான் முன்னாடி 9:30க்கு அங்கே போனால் கூட பேக்லேருந்து எனக்கு கிராஸ் ஆகும். இந்த டைமிங் மிஸ்ஸே ஆகலைங்க. அவரோட இவரால் எல்லாம் பொலிட்டிக்கல் எல்லாருமே இவர் டைம் இவ்வளோ ஆன் டைம் போது எல்லாருமே ஆன் டைமில் இருக்காங்க. ஸோ அது அங்கேருந்தே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. உழைப்பு அங்கே ஒரு பர்ஃபெக்ஷன். அந்த டான்ஸுக்குன்னா ஒரு அந்த திருப்பி லஞ்சுக்கு போனால் கூட லஞ்சுக்கு போயிட்டு அந்த டக்குன்னு உள்ளே வந்துடுவார். உள்ளே அங்கே அவருக்கு இல்லை ஹீரோயினுக்கு தான் ஷார்ட் சார், இந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு வர அப்படின்னா கூட அங்கேயே ஒரு இது மாதிரி பிளாக் கிளாத் அப்படி போட்டு படுத்துடுவார். அப்படியே எந்த செட்டில் இருந்தாலும் அப்படி ஓரமாக படுத்துட்டு அப்படியே கண்ணை ஒரு சின்னதாக அப்படி ஸ்மால் நேப் எடுப்பார். திருப்பி அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுவார். ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக போகும். ஸோ நான் பார்க்கும்போது நீங்கள் இப்போ கூட ஆடினீங்க, அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் அப்படின்லாம் சொன்னீங்க. அவருக்கு நீங்கள் கோரியோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடச்சிருக்கும். அது எப்படி இருந்தது? ஏன்னா அது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவர் கூட பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. அது எனக்கு ஃபஸ்ட்டு பிரபுதேவா மாஸ்டர் போக்கிரி படத்தில் நான் இப்போ நாக்குமுக்கு ஹிட்டு எனக்கு அட்ராரன் ஆகும்போது போக்கிரியில் பிரபுதேவா மாஸ்டரு அந்த ரீமேக் இந்த விஷயத்த தளபதிக்கு எடுக்கிறாரு. அப்போ என் செல்ல பேர் ஆப்பிள், அதுக்கு மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, ரிகல்சர் பண்ணோம் இதெல்லாம் சொல்லி. அப்போது கூப்பிட்டு தளபதி சாங் நல்லா வரணும், இது மாதிரி ஒரு விஷயம் அதை மாதிரி என்கிட்ட அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார். புரிஞ்சுக்கோ, ஏன்னா ஃப்யூச்சரை அவர் கெஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீ சாதாரணமாக அப்படி உள்ளே போயிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஒரு சின்ன க்ளோஸ்அப் கூட விட மாட்டோம். ஆஸ் ஏ டைரக்டர் கோரியோகிராஃபர் நம்ம பிரபுதேவா மாஸ்டர் பேக்கப்பில் இருக்கார். என்ன வேணும்னு சொல்லிடுவார். நான் ஸ்டெப்பாக போட்டு ஆடி அவர்கிட்ட ஓகே வாங்கணும். அவர்கிட்ட ஓகே வாங்கணும்னு இவருக்கு சொல்லணும். இவருக்கும் அப்படின்னா திடீர்னு பிரபு மாஸ்டரும் இது பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் சொல்லுவார். அதையும் போய் சொல்லணும். அவருக்கு 2 மாஸ்டர் வந்துட்டாங்க. 2 மாஸ்டர் வந்துட்டாங்க. அப்போ அவர் அதையும் இது பண்ணிவிட்டு ஏதாவது பிரபு மாஸ்டர்கிட்ட சொல்கிறதுக்கு டைரக்டர்கிட்ட இது பண்ணுறது என்கிட்ட தான் பேசுவார். இது எனக்கு இது ஓகேப்பா, கொஞ்சம் மாஸ்டர்கிட்ட இதை சொல்ல அப்படின்னு. நான் இவர்கிட்ட சொல்லும்போது இவர் ஒன்று சொல்லுவார், ஏன் அப்படின்னு. அது நல்லா இருக்கும்ப்பா, அதை பண்ண சொல்லுங்கள், ப்ராக்டிஸ் கொடுத்துருங்க, இங்கே ஒரு ஸ்ட்ராங் இது வரும். ஸோ ஸ்ட்ரகிள் அலாட் ஃபார் அந்த ஒர்க்குக்காக. அதெல்லாம் தான் இன்றைக்கி டான்ஸுனாலே அப்படின்னா பின்னாடி இவ்வளோ மாஸ்டர்ஸும் அவருக்கு ஃபுல்லாக ராஜ் மாஸ்டர் அன்றைக்கி அந்த ஆழ்த்தோட்ட அந்த தினேஷ் மாஸ்டர் ஆழ்த்தோட்ட பக்தி ராஜசுந்தரம் மாஸ்டர்னால் அவரோட சாங்லாம் அந்த படிப்போடு அப்படிலாம் ரசித்து இந்த மாதிரி டைரக்டர்ஸும் ப்ரொடியூசரும் அவங்கள உருவாக்கி அந்த கனெக்ஷன் ஆஃப் மக்கள் இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும். இன்றைக்கி குட்டி குழந்தைங்க எல்லாம் ஏன் அவருன்னா ஒரு காமெடி எனக்காவது சொல்லியிருக்கிறார், இந்த டஃப்பாக இருக்குது இந்த ஸ்டெப்பு, வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை, அந்த ஒரு மாசு இருக்கணும். அவர் மாசுன்னு சொன்னால ஒரு கத்தி சுற்றணும்னு சொல்கிறாங்க இல்லையா,
கத்தி சுற்றும்போது நான் வந்து அட்லி நம்ம படத்தில் வந்து ஜித்து சீரியலில் சார் டுக்காட்டி பைக்கு மேலே பறக்குது, பைக்கு மாத்திரம்தான் வருது, பசங்க குட்டி பசங்க ஆன்னு பார்க்குறாங்க, கண்ணெல்லாம் போட்டு இறங்குது பைக்கு, அப்புறமா வந்து அதுலேருந்து எகுறும் போது பேண்ட் அப்பீர் ஆகுது, கால் ஷூ அப்பீர் ஆகுது, ரோடு விரியுது, கோட்டு வருது, அப்படின்னா கண்ணாடி வருது, அப்புறம் ஃபேஸ் வருதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஏன் கேட்டேன்னா அட்லி சார் வந்து எனக்கு இது வந்து எனக்கு எல்லோரும் பைக்கில் படுத்துனே வந்துட்டாங்க, இதெல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் புதுசாகவே எனக்கு வேறு என்ன சொல்லுவேன், வேறு என்ன சார் பறந்து வராரு சார்ன்னு செய்யலாம் சார், எப்படி சார் டுக்காட்டி கூப்பிடு ஃபைட் மாஸ்டர் பண்ணு, இது பேசுங்க, அடுத்த டிஸ்கஷன் மீட்டிங்கு 3 நாளில் அது பண்ணுற போகிறோம், எல்லாம் டான்ஸஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இது 3 நாளில் பண்ண போகிறோம். நைட்டாக போட்டு ரோப் போட்டு டுக்காட்டி பைக்கை மேலே ஏற்றி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாசு திடீர்னு நான் வந்து சார் குதிரை புலி படத்தில் குதிரைலேருந்து இப்படி வந்து இப்படி மாசாக இப்படி வரேன், மாசுனா என்னையா அப்படின்னு கேட்டார். என்னது மாசு புரியல, மாசுன்னு சொல்கிறீங்க என்ன இப்படி நம்ம இப்படி சட்டை சொல்லி இப்படிலாம் சொல்லுவோம்ல ஆக்ஷன் மாசுனா என்ன, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது மாசுனா மாசுனா நீங்கள் வந்து இப்படி நான் இப்படி சொன்னோம், இது சார்கிட்ட சொன்ன மாதிரி அந்த இது எப்போவுமே இருக்கும். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு நார்மலாக தனுஷ் வந்து ஒரு நார்மல் என்ட்ரி இருக்குது இல்லையா, ஏதாவது படத்தில் ஒரு நேச்சுரலாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு எப்படி திரும்பி ஏதோ ஒன்று வந்துடுவாங்க, அது அவருக்கு பிடிக்கும். ஏன் நான் அப்படி இருக்கக்கூடாதான்னு கேட்பார். அண்ணன் அது அவங்களுக்கு பண்ணணும், இது உங்களுக்கு இப்படி தான் பண்ணணும், நாங்கள் ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு சாங்லேயும் வைப்போம். பட் ஆனால் நீங்கள் பண்ணதுலேயே வந்து இப்போ நம்ம தலைவா படம் எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்லி வேற ஸ்டைல் இருக்கும். அதில் வந்து ஒரு டான்ஸ் ட்ரூப்போட அந்த பாய்ஸோட இருக்கிறதுனாலயா அது எப்படி அதுக்கு வேற மாதிரிலாம் டிசைன்ஸ் இருந்தது, ஐ மீன் கோரியோ வேற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சம்வாட் நம்ம வெளியிலேருந்து ஆடியன்ஸாக பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இந்த ஸ்டைல் வந்து வேற மாதிரியான ஒரு ஸ்டைலாக இருந்தது, அதையும் ஒரு அழகாக கேப்சர் பண்ணியிருந்துருப்போம். ஏன்னா அந்த இப்போது பிரபு மாஸ்டர் ராஜு மாஸ்டர் அவங்கெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டைலாக வந்து அப்போ இருக்கிற ஒரு இதுக்கு வராங்க. நாங்கள் அப்போ ஓப்பனாக நான் வந்து காலேஜ் இந்த காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணுவேன். இன்றைக்கும் நாங்கள் சர்வை பண்ணிகிட்ருக்கோன்னா நாங்கள் வந்து பேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு, நாட் இந்த சினி ஸ்டைல், வெஸ்டர்னாகவும் சரி, அடுத்த டேக்கிங் ஆஃப்லையும் சரி, கேமரா டெக்னிக்லையும் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து தலைவா இது மாதிரிலாம் பண்ணும்போது அவர் ஸ்டைல் எடுத்த உடனே ஃப்ளோர் மூமெண்ட்டுக்கு நாக்கு மூக்கு தான் நினைப்போம், அப்புறம் எல்லாரும் ஃப்ளோர் மூமெண்ட் போகும்போது நாங்கள் ஃப்ளோர் மூமெண்ட் போக மாட்டோம். ஸோ அவருக்கு வேண்டிய ஸ்டைல் ஆட்டிடியூடு, இந்த கோபுரத்தை வச்சு இந்த சல்யூட் அடிக்கிறது, அப்போவே வந்து குட்டி பசங்களாம் அவருக்கு வந்து இந்த சல்யூட் பண்ணுறது, ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேஸாகவே நாங்கள் வந்து காம்படிஷனில் நான் கொரியோகிராஃபர் ஆனேன். ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் இது வந்து இவருக்கு வர கொஞ்சம் மாத்திரை அதை வந்து ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் லைட்டாக பண்ணுவார், ஆனால் அது வந்து அதை உழைச்சி அதை மக்களுக்கு என்டர்டெயினாக கொடுக்கணும், கிட்ஸுக்கு கொடுக்கணும்னு அவர் அடாப்ட் ஆகிட்டார். மச்சான் பேர் மதுரையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதுவும் பண்ணியிருக்கீங்க போது என்டையர்லி வித்தியாசமாக இருக்கும். அந்த அங்கேருந்து வந்து இங்கே வந்துட்டா ஓஎம்ஜி பொண்ணு, நீங்கள் துப்பாக்கியில் ஒரு அலைக்கலைக்கா சாங் பண்ணல அந்த ஸ்டைலில் வந்து அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி இது மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓஎம்ஜி பொண்ணு அந்த லிரிக்கலை ஃபாலோ பண்ணிப்போம் அந்த ஒரு ஸ்டைலில். அப்போ அதுக்கு இன்னொரு அட்வான்ஸாக ஒன்று போகணும். அப்போ அதையும் வந்து அழகாக ரிஹர்சல் பண்ணுவார், இல்லைனா அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் பண்ணிப்பார். வீட்டில் போய் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவார். ஆமாம், 100% வீட்டில் பண்ணுவார் அவர். இதில் எதுவாக இருந்தாலும் இப்போ இன்றைக்கி வந்து ஏன் நான் இந்த விஷயத்தை கூட நான் வெளியே பப்ளிக்காக சொல்கிறேன்னா, எல்லா ஹீரோஸ்க்கும் எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் தெரியணும். ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் சும்மா அந்த பொசிஷனில் இருக்க முடியாது. வெளியே இருக்கிறவங்களுக்கு ஆமாம் பார்த்தாரு ஆடினார் அப்படி இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்கள்லாம் தெரியணும், அவர் வீட்லேயும் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், அது வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பப்ளிக்கில் என்ன நடந்தாலும் அவர் உள்ள கண்ணாடி முன்னாடி போயிட்டு ஒர்க் பண்ணுவார். அந்த ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணனால தான் அங்கே ப்ரெசன்ஸில் வர முடியும். இது எங்களோட சீக்ரெட் ஆஃப் இது. எங்கள் டான்ஸ் மாஸ்டராக உங்களுக்கு தெரியும், இவர் சமயம் கோரியோ பண்ணுறாரு இப்படி நேரில் பார்க்குறீங்க, ஆனால் நான் உள்ள வீட்டில் என்ன பரண்டு என்ன பண்ணுறேன்னு நான் வெளியே சொல்ல முடியாது. அங்கே பார்ப்பாரு என்ன ரைட் லெஃப்ட்னு, இன்கேஸ் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி நம்மக்கிட்டேயும் இது ஓகேவா பார்ப்பான்ற அளவுக்கு வந்து இதுதான் பாருங்கள். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து மாஸ்டரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த நேரத்தில் எவ்வளோ பின்னாடி பேர் இருப்பாங்க, அந்த நேரத்தில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் ப்ரெசன்ஸாக வந்து எல்லாருக்குமே கம்ஃபர்டபுள் கொடுத்து ஒர்க் பண்ணுவார். சூப்பர். ஸோ நிறைய இருக்குது. ஒரு முக்கியமான சீனை கூட முதல்ல வாங்கிட்டு போயிடுவார். முக்கியமான சீன்ஸ் பேப்பரை அவருக்கு தெரியும், இந்த சீன் முக்கியமான சீன் தெரியும். அது முதல் நாள் ஈவினிங் வந்து நாளைக்கு அந்த சீன் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன் பேப்பர் வாங்கிட்டு போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வருவார். நமக்கு தான் பிரச்சனை என்னென்னா, அந்த சீனில் ஏதாவது இம்ப்ரூவைஸ்க்கோ டைலாக் நம்ம சேர்க்குறதோ இல்லை சேர்த்ததை ஒன்று ட்ரிம் பண்ணுறதோ நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா அவர் பக்க ப்ரிப்பேர் அது அப்படி சப்போஸ் பண்ணோம்னா ஏன் அப்படின்ற அந்த காரணத்தை கரெக்டாக கன்வின்சிங்காக சொல்லணும். இந்த ஒரு டைலாக் சேர்த்துருக்கேன் சார், ஏன் இந்த லைனை சேர்க்குறீங்க அப்படின்னா இதற்காரணத்துக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்குவார். சும்மா நான் இம்ப்ரூவைசேஷன் சொல்லி எதாவது ஒன்று பண்ணால் எதுக்கு அது இருக்குது நல்லா தானே இருக்குது அப்படிம்பார். இல்லை சார் இந்த காரணத்துக்கு அப்படின்னா அதை அந்த டைலாகை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து அதை கரெக்டாக உள்ளே வச்சு அழகாக அந்த சொன்னல இப்போ மாஸ்டர் சொன்ன மாதிரி
அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டுற ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவர்கிட்ட வந்து எப்போவுமே உண்டு. நான் சொல்கிறது நிலாவா காலத்தில் முன்னாடி செல்வா பண்ணுறதுலேருந்து சொல்கிறேன். அவருக்கு அது அப்படியே உண்டு. அதே மாதிரி வந்து செல்வாவில் கிளைமாக்ஸில் வந்து ஒரு கீழே ஒகேனக்கலில் ஃபால்ஸ் விழுந்துட்டுருக்கு, சென்டரில் கூண்டு கட்டியிருக்கோம். இங்கேருந்து டூப் போட்டு ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற நடன மாஸ்டர் அனாலஸ் மாஸ்டர் தான் அப்போ டூப் போடுறது தான் அங்கே வந்திருந்தார். அவர் ரெடியாக இருக்கிறாரு, இவர் வந்து நான் ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்றது. ஓகே. ஆனால் மாஸ்டர் நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம், இல்லை சார் கீழே பயங்கர டெப்த்து சார், அது பெரிய ஹைட் இருக்குது, 4 பக்கம் ஃபால்ஸ் விழுந்துட்டு இருக்குது, கொஞ்சம் கீழே சொல்லலாம் இருக்குது அப்படின்னா டூப் பண்ணுறாருல, அப்போ அவருக்கு அந்த ரிஸ்க் தானே அப்படின்னாரு. இல்லை இருந்தாலும் பட் அது நீங்கள் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அது நம்ம ஆடியன்ஸுக்கு ரொம்ப நம்மளை பார்க்க வர்றாங்க, நம்மளை நம்பி வராங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு டெடிக்கேட்டடாக கரெக்டாக ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்ற இருப்பார். ஓகே. ஸோ நீங்கள் வந்து மாஸ்டரில் ஒர்க் பண்ணும் பொழுது அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்தது, கோவிட் காலகட்டம். அப்போ வந்து தேட்டர்ஸ்லாம் வந்துட்டு பெருசாக ஓப்பன் ஆகலாம். அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் கூட ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மாஸ்டர் வந்து ரொம்ப பொறுமையாக பொறுத்து வந்துட்டு திருப்பியும் வந்து தேட்டரில் தான் அதை ரிலீஸ் பண்ணணுன்னு ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலம் எப்படி இருந்தது? அவரோட ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு மூவி மாஸ்டர். ஸோ அப்படிங்கிறப்ப இது தேட்டரில் ரிலீஸ் ஆகுமா, எப்படி இருக்கும் வரவேற்பு என்ன? ஏன்னா அவரோட ஓப்பனிங் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் எதிர்பார்த்து இருந்துருப்பீங்க. இல்லை ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா கூட கொஞ்ச நேரம் அந்த படத்தோட ஃபீல்லே இருக்கலாம், ஓகே, அதை பற்றி பேசிட்டே இருக்கலாம். அந்த லவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் முடிஞ்சு அது ஒரு பாயிண்ட்டுக்கு போகும்ல ரொம்ப இன்டிமேட்டாக, அதுக்கு நடுவில் இருக்கிற ஃபேஸ்ன்னு இருக்கும்ல, இல்லை என்கேஜ்மெண்ட் டு கல்யாணம்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி அது மாதிரி ஊரே தெரியும் இதில் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் இருக்கிற ஒரு விஷயத்த கூட கொஞ்சம் மாதங்கள் பேசணும். கோவிட் டைமில் நான் வேறு ஜோனில் இருந்தேன் ஆக்சுவலாக. சார் சொன்ன மாதிரி மாஸ்டர் ஷூட்டப்பும் அப்படி தான். அவர் ஹோம்ஒர்க்குன்றது வந்து இப்போ நம்ம சார் இருக்கிற சீனில் டைலாக் பேசும்போது ஒரு 3 கேரக்டர் டைலாக் பேசுகிறாங்க, சும்மா ஜூனியர்ஸ் தான் அவங்க. அந்த சீனில் அவர் கேட்டுப்பார் யார் அதை பேச போகிறாங்கன்ட்டு. சப்போஸ் டேக்குக்கு முன்னாடி யாராவது சொதப்புறாங்கன்னா இல்லை பெட்டராக இருக்கும் இது அவங்களே சொல்லிட்டா அப்படின்ட்டு ஏதாவது டைலாக் மாற்றினா கூட அது சாருக்கு இன்ஃபார்ம்டாக இருக்கணும்னு நினைப்பார். ஏன்னா டான்ஸு கோரியோ மாதிரி ஸ்டேஜிங்காக டைலாக்கே ஒரு கோரியோவை தான் அது பண்ணுவார் கரெக்டாக. அப்போ தான் அது லேண்ட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த கிளைமேக்ஸில் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து விஜய் சாரை எட்டி மிதிச்சுட்டு உள்ளேருந்து வெளியே வரும்போது வாவாதேர வீட்டாண்ட நான் வரா காட்டி நான் வர மாட்டேன்னு அந்த வாத்தின்னு கூப்பிட்றதுனால அந்த பாட்டை பாட்டு வரட்டுமான்னு கேட்டு டேக்கில் பண்ணிட்டேன். அது நல்லாவும் இருந்துச்சு பார்க்க. மானிட்டரில் விஜய் சாரும் பார்த்துட்ருக்காரு. ஆப்வியஸாக தெரியும்ல இது ஆல்ரெடி பேப்பரில் இல்லை, ஆனால் திடீர்னு ஒன்று பண்ணுறீங்க, எனக்கு சார் சொல்லவும் இல்லை, இப்போ கவுண்டராக என்ன பண்ணணும் அப்படின்றது ஐடியா இல்லை. அப்போ லோகேஷ் வந்து அந்த வாடா மச்சி வாழக்கா பஜ்ஜி அந்த வீடியோ யூடியூப்பில் விஜய் சார் காமிச்சு, சார் இது எப்படி இருக்கும் பாருங்கள், இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த வீடியோ சார் அப்போ தான் பார்க்குறாரு போல இருக்குது. எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது, இறங்கி அதை அப்படியே பண்ணார், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பயங்கர. அண்ட் அந்த ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருப்பாரு, நான் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி லோகேஷ் வந்தார், ஸ்கிரிப்ட் பேப்பர் எங்கப்பா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு. ஸோ அவர் அந்த பேட்டர்ன்லேயே ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தப்போ உங்ககிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்ஷியலாக என்ன மாதிரி விஷயங்கள் அவருக்கு தேவைப்பட்டது? ஏன்னா உங்களோட ஒர்க் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும், அவரோட ஒர்க் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும், அதை மேட்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இல்லை. எனக்கு ஒர்க் ஸ்டைல்னால் இல்லை, லோகேஷோட ஒர்க் ஸ்டைல் தான் அது. கைதி ரிலீஸ்க்கு முன்னாடியே மாஸ்டர் ஷூட் போயாச்சு. ஸோ அந்த ஷெடியூல் வந்து சென்னையில் நடந்துச்சு. அப்போ ஸ்கிரிப்டில் வந்து லோகேஷே ஸ்கேல் வச்சு அண்டர்லைன்லாம் பண்ணி அந்த வளைவாக வரும் தெரியுமா ஒரு ஸ்கேல், அந்த ஸ்கேல் வச்சுலாம் அண்டர்லைன் பண்ணி பிரித்து இது டிஸ்கிரிப்ஷன் டைலாக தெளிவாக தெரிகிற மாதிரிலாம் போட்டு ஃபைல் பண்ணி கொடுத்து விஜய் சார் வந்து அதை கேரவனில் ஓப்பன் பண்ணான்னா அவரோட அதுலேயே பென்னு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்பராக அதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கைதி ரிலீஸ் ஆன பிறகு டெல்லி ஷெடியூல் போகும்போது தான் வந்து அந்த காலேஜ் இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் லைவாக இருக்கணுன்றக்காக, கொஞ்சம் கேண்டிடாக இருக்கணுன்றக்காக ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் எடுக்க போகிறோன்றது இல்லாமல் சில இம்ப்ரோவைசேஷன்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா அந்த ஜேடின்ற கேரக்டர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் தான் தோன்றியாக தான் அந்த கேரக்டரே இருக்கும். ஸோ அங்கே அப்சர்வேஷனில் இம்ப்ரோவைசேஷன்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய சார் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார், அது மாறி இருக்கும் இங்கே, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போச்சு. பட் கைது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சாருக்கு வந்து ஓகே இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூல், இது இங்கே க்ளோஸ் வேணாமா அப்படின்னா, இல்லை கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் வேணாம், இது ஒரே ஷார்ட்டாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கன்விக்ஷனோட லோகேஷ் இருக்கும்போது அதுக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓகே இது இப்படி தான். சப்போஸ் அந்த உட்காந்துட்டே இருப்பார்,
எதிர்க்க ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வருவார். நான் அப்போ கண்ணாடி போட்டுக்கிட்டோமான்னு கேட்பார்ல, அது மாதிரி நடந்து போகும்போது காரிடரில் விழுந்துருவார், ஸ்லிப் ஆகி ரிவர்ஸில் நடந்து போயிட்டு இருப்பார், எங்கே போகிறோன்னு கூட தெரியாமல். இதெல்லாமே ஸ்பாட்டில் ஸ்பான்டேனியஸாக லொக்கேஷன் ப்ரொவைஸ் பண்ணுது. அது எல்லாமே குட்டி குட்டியாக ஒர்க் ஆகுது. அப்புறம் நைட்டு 6 மணிக்கு மேலே கையெழுத்து போட்டிருப்பேன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். இதெல்லாம் வந்து அடிஷனாக வந்தது தான். ஸோ அது அவருக்கு அங்கேயே மொமெண்ட்லேயே அவருக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் அவர் ஓகே இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை நம்பி விடலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து பேசலாம் சார். ஆக்சுவலாக அவரோட ஓப்பனிங் தான் வந்து இப்போ எல்லாரும் பேசுகிறது. அதாவது தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோஸில் விஜய் சார் வந்து ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பயங்கர காம்படிஷன், இவர் படம் இவ்வளோ க்ரோர்ஸ் போதா, அவர் படம் இவ்வளோ க்ரோர்ஸ் போதான்னு ஒரு பெரிய ஒரு காம்படிஷனுக்குள்ளே இருக்கிற அவரோட மூவிஸ். ஸோ நீங்கள் கில்லி ஓப்பனிங்காக இருக்கட்டும், அப்புறம் சிவகாசி ஓப்பனிங்காக இருக்கட்டும், அந்த ஓப்பனிங் எப்படி இருக்கும் அவரோட? ஏன்னா அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொடியூசராக அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஹீரோ பிக்சர்ஸ் ஜென்ரல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ மெம்பர் ஆஃப் இன்றைக்கி முதல்ல நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணோம். அப்புறம் கலர் மாறிடுச்சு, ஃபிலிம் போய் இப்போ டிஜிட்டல் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் 10 பிரிண்ட்டு, திருச்சி 10 பிரிண்ட், இப்படி தான் ரிலீஸ் பண்ணோம். கீழே சென்டர் வரைக்கும் 3 மாதம் 6 மாதம் ஆகும். இப்போ அட் ஏ டைம் ஆல் சென்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் கலெக்ஷன் ஃபுல்லாக வந்து எல்லா ஸ்க்ரீன்லையும் போட்டுறோம். ஒரு காம்ப்ளெக்ஸில் மல்டிப்ளெக்ஸில் ஒரு 3-4 ஸ்க்ரீன் போடும். கலெக்ஷன் ஜாஸ்தி இருந்தால் எல்லா ஸ்க்ரீன் ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் அதை வச்சு தான் ஆட்டோமேட்டிக்காக ரெவென்யூ. இப்போ எல்லாமே ஆன்லைன் புக்கிங்னால ரேட்டிங் எல்லாம் பார்த்துடுறாங்க. எவ்வளோ புக்கிங் இருக்குது பார்த்தா இந்த படம் க்ரேஸ் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகிட்டுருக்கு. நேச்சுரலாக வந்து இருக்கிற தமிழில் இருக்கிற ஒன் ஆஃப் தி லீட் ஹீரோ விஜய் தான் இப்போது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மாஸ் ஓப்பனிங் தான். இப்போ பாருங்கள், நாளைக்கு படம் ரிலீஸு. இன்றைக்கி என் பையன் ஃபோன் பண்ணி ஈவினிங் 5 டிக்கெட்டு, மார்னிங் 5 டிக்கெட்டு வேணால் கமலா தேட்டரில் மாசு. கமலா தேட்டர் ஓனர் பையன் க்ளோஸு. ஃபோன் பண்ணால் விஷ்ணு ஃபோனே எடுக்கல, ஏன்னா டிக்கெட்டு யார் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லாச்சுல்ல. அதனால் அந்த படம் வந்து எப்போ வர வேண்டிய டேட் போஸ்ட்போன் ஆகி கொஞ்சம் லீக் அவுட் ஆகியும் இன்றைக்கி எவ்வளோ கிரேஸியாக அட்வான்ஸ் புக்கிங்கில் இவ்வளோ க்ரேஸாக இருக்குன்னு சொல்லும்போது இப்போ சொல்ல தேவையில்லைல்ல. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸில் அவ்வளோ இருக்குண்டு. அன்றைக்கி நான் எலெக்ஷன்லேயே பார்த்துட்டேன். ஓட்டு போடும்போது எல்லாம் சின்ன பசங்களாம் கையில் பிடிச்சிட்டு வந்தேன். ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஹாலிடே இருக்கும் எலெக்ஷன் அன்றைக்கி, பசங்களை வீட்டில் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு பார்க்குறதுக்காக போலிங் பூத்துக்கு வந்திருக்காங்க. நம்பிக்கை இல்லை. அப்போ இவங்க பசங்களோட ஹாப்பினஸ்க்காக சில பேர் அவங்க சந்தோஷத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ நான் அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸு, லேடிஸு, மாஸு எல்லாம் ஆல் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கும்போது தான் மாஸ் இட்டோம். அதான் ஒரு ப்ரொடியூசராக வந்து இதுதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த படம் இப்படி இருக்கணும், வந்தால் வந்துட்டு இவர் வச்சோன்னா ஒரு 3 நாளில் நம்ம வந்துட்டு போட்ட காசை எடுத்துடலாம், அப்படி தானே யோசிக்கிறாங்க. இல்லை முதல்ல வந்து எந்த படம் எப்போவுமே படம் ரிலீஸ் ஆன பிறகு ஆடியன்ஸ் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டெசிஷன் இந்த கதை எடுக்கிறோம், இந்த ஹீரோட இது பண்ண டெசிஷன் யார் பண்ணுறாங்க? இப்போ ட்ரெண்ட் இது இருக்குது, இது ட்ரெண்டே நம்ம தானே பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்பி தான் பண்ணுறோம். அதில் என்னுடைய படங்கள் 90% ஆல் சூப்பர் ஹிட்ஸ். 90% நான் நம்பி இது சூப்பர் ஹிட்டாக அட்டர் ஃப்ளாப் ஆனதே இல்லை, ஹிஸ்ட்ரியில் இல்லை, என் லைஃப்பில் இல்லை. இப்போ சிலது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். முதல்ல அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பெட்டர்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நம்ம கண்ட்ரோல் போயிடும், கேட்க மாட்டாங்க. அப்புறம் அப்போ தெரிஞ்சிடும். 2-3 படம் ஷூட்டிங் நடக்கும்போது வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு நான் சிரிப்பேன். என்னென்னா கதை மாறல, நல்லா செலவு பண்ணுறோம், அந்த நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கும், அந்த சீக்வன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் டோட்டாலிட்டி நல்லா இருக்கும். நான் சேஞ்ச் பண்ணல, அது மாறலன்னா இது மாறாதுன்னு எனக்கே முதல்ல தெரிஞ்சிடும். டவுட்டாக இருந்தால் படங்கள் அப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அதுவும் இல்லை. இப்போ நான் விஜய் சார் பற்றி சொல்லணும். நான் லேட்டஸ்ட்டாக படங்கள் மட்டும் இல்லை, ஒரு மெச்சூர்ட் ஆக லாஸ்ட்டில் அவருக்கு அமைஞ்ச படங்கள் கொஞ்சம் சோஷியல் அவேர்னஸ் படங்கள், அட்லி பண்ண படங்களோ இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. அப்போது அந்த கமிட்மெண்ட்டோடு நடிக்கும்போது சினிமாவில் மட்டும் இல்லை, நம்ம மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் உள்ளுக்குள்ளே அவருக்கு நல்ல ஆழமாக அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் எலெக்ஷனில் வரணும்னு ட்ரை பண்ணார் அவர். என்கிட்ட சொன்னார், 2 நாள் மீட் பண்ணால் ஒரு கேப் விட போகிறேன், என்ன எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ் சார் நாமான்னார். அதுக்கப்புறம் கமல் சார், ரஜினி சார் எல்லாம் வராங்கன்னு சீனியர்ஸ் இருக்காங்கன்னு விட்டார். இப்போ கரெக்டான டைமில் என்ட்ரானார். எல்லாருக்குமே
ஷாக்கிங். அப்போ வந்து முன்னையே ட்ரை பண்ணார், அது உங்களுக்கு தெரியும்? அவருக்கும் பிகினிங்லேருந்து இருக்குது, அவர் பாலிட்டிக்ஸில் வர்ற ஐடியா முதல்லேருந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த கில்லி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கில்லிக்கு முன்னாடி பின்னாடின்னு பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருந்தாரு. ஒரு ரீமேக் படம் வந்து இங்கே ஒரு பெரிய ஹிட்டு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது கொடுத்தது என்னன்னு? இல்லை அது வந்து ஒரிஜினல் கதை தான், அதே மாற்றலை. ஆனால் ட்ரீட்மெண்ட் மாசாக இருக்கும். தமிழில் பார்த்தா தரணி பேசிக்லி அதில் மியூசிக் கூட அந்த கிளாஸாக செப்பவே சிறுகாலி அப்படி கிளாஸாக இருக்கும். இங்கே சூரத்தேங்க அட்ரேட்ரு அப்படி எல்லாம் மாதம் அது எல்லாமே. அதாவது தரணி கூட்டி சொன்னேன், ஒரு சாங்காவது சேஞ்சுக்காவது மாதங்கள் இல்லை, எல்லாம் மாதம். அதனால் தியேட்டரில் இன்னைக்கு நிற்க முடியல. எந்த சாங் எல்லா சாங்கும் மாசு. டிரைவிங்கில் அந்த பாட்டு போட்டால் ஒரு வண்டி பாருங்க. ஆமாம், எல்லாம் மாசு சாங். ஒரு மொட்டை மாடியில் சாங்கும் மாசு, கிளைமேக்ஸ் அப்படி போட்டு சாங்குன்னா சார் சொன்ன மாதிரி பார்த்தாரு. எனக்கு இந்த சாங் ரிஹர்சல் வேணும் கேட்டார். பிரசாதில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணார். அதனால் அந்த சாங்கு அந்த மூமெண்ட் எல்லாம் ஆடுறது அப்படி போட்டு அந்த மியூசிக் பார்த்தாலே அப்படி இருக்கும். அதில் எல்லா இடமும் அதில் செட் ஆச்சு. ஃபைட்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, காமெடியும் சரி. அந்த படம் ஃபுல்லாக என்டையர் செட்டில் வேற ஷூட் பண்ணுது. செட்டுக்கே பயங்கர காஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், மொட்டை மாடி செட்டு போட்டோம். அது பெரிய ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலி அந்த படம் ரீமேக்கு, படமே காஸ்ட்லி. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும். தமிழுக்கு பட்ஜெட்டுக்கு ஒர்க் அவுட், அப்போ இருக்க பிஸ்னஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது. சரி, நான் என்ன நினச்சேன், ஒரிஜினல் செட்டு போட்டிருக்கேங்க, அங்கே சார்மினார் பேக்ரவுண்டில் காட்டிருக்காங்க, அந்த செட்டில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இங்கே எண்ணம் போது ஒவ்வொருத்தர் அவங்களோட திறமை காட்டணும்னு நினைப்பாங்களே, அவங்க இல்லை சார் அது ரொம்ப பழசாகிடுச்சு. சரி அப்படி சார். அப்போ செட்டு போனோன்னா பேக்ரவுண்டில் லைட் ஹவுஸ் தெரியணும்னு தரணி. அப்போது பீச் ஓரமாக தெரியணும்னா பெரிய 65,000 ஸ்கொயர் ஃபீட்டில் மொட்டை மாடி பிளாட்ஃபார்ம் அடித்து அது மேலே செட்டு போடணும். இங்கெங்கே சிட்டியில் அது மாதிரி பண்ண முடியாது. ஷோர் ஓரமாக பண்ண முடியாது. மகாபலிபுரம்ல செட்டு போட்டோம். மகாபலிபுரமில் போட்டால் அவுட்டோரில் செட்டு போட்ட மாதிரி எல்லா டெக்னீஷியன் அங்கேயே தங்கணும், அங்கேயே செட்டு போடணும். எங்களுக்கு ஆக்சுவலாக அந்த நினச்ச டைமில் செட் ரெடி ஆகலை. திடீர்னு மாற்றி அது ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்டோர் பண்ணலாம் ஷூட்டிங்கன்னா மதுரை கேரக்டர் வேணும். மதுரை வந்து ஒரிஜினலில் வந்து கீதா நடித்தாங்க தெலுங்கில். இப்போ அவங்க ட்ரை பண்ண அவங்க இல்லை, ஊரில் யூஎஸில் எங்கே இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் சீதா நினச்சோம். சீதா கேட்டால் அவங்க வந்து 8 நாள் என்னமோ ஏதோ கேட்டாங்க. சரி, நான் தரணி கூப்பிட்டு சொன்னேன். தரணி ஒன்றும் ஸ்டார் மதர், இல்லைன்னா நேச்சுரல் மதர் அம்மா மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஸ்டார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஜானகி சபஸ்டின் அம்மா போட்டோம். அவங்க என் படத்தில் குஷியில் தெலுங்கில் பண்ணியிருந்தாங்க. அவங்க இதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ரியல் மதர் மாதிரி ஆப்டாக. ஏன்னா அந்த ஷூட்டிங் பண்ணி ஆகணும், செட்டு அந்த செட் ரெடி ஆகலை அப்படின்ட்டு இங்கே மணிமஹலில் ஷூட் பண்ணி இன்டோர் பண்ணோம். அதில் சீன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட். தங்கச்சி கேரக்டர்லேருந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் மொட்டை மாடி அங்கே ஷூட் பண்ணோம். ஓகே சார். ஸோ இதில் வந்து இது கில்லிக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, கில்லிக்கு முன்னாடி பின்னாடி ஒரு நாள் நீங்கள் இது கேட்டதுக்கு என்னென்னா, ஒரு மொட்டை மாடி ஃபைட் நடக்குது. 16 நாள் எடுத்தோம். நைட் நான் ஷூட்டிங்கில் உட்காந்து விஜய் சார் எங்கள் எட்டு பதில் உட்காந்து, சார் நான் இந்த அளவுக்கு இவ்வளோ செலவு பண்ணி படமே பண்ணல சார், பட்ஜெட் ஜாஸ்தியாகவும் என்ன ஒன்று பயமாக இருக்காங்கிற மாதிரி சொன்னார் என்கிட்ட. அவர் சொன்னார். அவரே சொன்னார். இவ்வளோ ஆனால் அவ்வளோ போயிட்டே இருக்குல்ல, ஓடுறதுக்கு இது செய்கிறது அவ்வளோ நாள் எடுத்தோம். அதுவும் எல்லாமே தரணி வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணுவார். அவங்களுக்கும் பயம் இருக்குல்ல, இது நல்லா வரணும். அப்படி சில பேர் என்ன, நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது 3 கேமரா 4 கேமரா சொல்லிவிடுவாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு முதல்ல சீன் பழக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சரி ஓகே ஸோ கான்ஃபிடென்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணாங்க. இந்த மாதிரி கில்லிக்கு வந்து நிறையா ஹார்ட் ஒர்க்கும் அவரும் பண்ணியிருக்காரு. அதனால தான் படம் நிற்குது. எந்த படமே எல்லாருமே தான் படம் ஹிட் ஆனது தான் பண்ணுவாங்க. இல்லை, கில்லி ரீரிலீஸும் வந்துட்டு பெரிய ஒரு பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நான் பண்ண ரீமேக்ஸில் குஷி தமிழில் நான் பண்ணேன், ரீமேக் பண்ணேன், இங்கே ரிலீஸ் பண்ணோம். இங்கே பார்த்து மணி சார் எல்லோரும் பார்த்தாங்க, இது ரீமேக் மாதிரி இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னாரு. அதே மாதிரி கில்லி தெலுங்கில் படம் இங்கே ரீமேக் பண்ணோம், அந்த படம் மாதிரி இல்லை, சாயல் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி காட்ஃபாதர் மலையாளம் படம் நான் தெலுங்கில் டைரக்ட் பண்ணேன், அது ரீமேக் பண்ணோம். அந்த ரீமேக் மாதிரி இல்லை, அதாவது அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டு திருப்பி ப்ரெசென்ட் அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் இப்போ டப் பண்ண படங்களை கூட தெலுங்கில் ஜென்டில்மேன்லேருந்து பாய்ஸ் வரைக்கும் ரஹ்மான் சார் மியூசிக் ஆல் 6 ஃபிலிம்ஸு
நான் தெலுங்கில் பண்ணேன். நிறைய லிரிக்ஸ் நானே எழுதியிருக்கேன். இது வரைக்கும் எல்லாமே சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் அதுதான் சூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஓகே சார், ஆக்சுவலாக இப்போ ஓப்பனிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, அது ஒரு மாஸ் ஓப்பனிங் அப்படின்னா ஒரு சில ஹீரோஸ்க்கு மட்டும்தான் அமையும். அது வந்து ஒரு வைப்னே சொல்லலாம். அந்த ஃபஸ்ட் ஷோ பார்த்தா தான் அந்த படம் பார்த்த மாதிரியும் ஒரு ஃபீலு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ சார் இவர். ஸோ அந்த ஓப்பனிங் வந்து டே பை டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்ல எப்படி இருந்தது அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ விஜய் சார் படம் வருதுன்னா அன்றைக்கி தான் நிறைய பேருக்கு தீபாவளி, அன்றைக்கி தான் நிறைய பேருக்கு பொங்கல். ஸோ அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் வந்துட்டு கண் கூட பார்த்துருப்பீங்க நிறைய இடங்கள். ஆமாம், நான் இப்போ வரைக்கும் ஜனநாயகம் வரைக்கும் இப்போ சார் சொன்ன மாதிரி தான், டிக்கெட் கிடைக்கல நாளைக்கு போகிறதுக்கு. இப்போ யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி எதையாவது பேசி இந்த தேட்டர்னாலும் பரவாயில்ல அப்படின்னா நான் ஒரு படம் எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருவேன். அந்த ஃபஸ்ட் ஷோவில் அந்த ஆடியன்ஸுடைய 2 விஷயம் இருக்குது. ஒன்று அவங்க அவருடைய ஃபேன்ஸ் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ஒன்றும், இன்னொன்று நாம் வந்து அவர் விஜய் சார் படத்தை வந்து ஃபஸ்ட் டே பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வைப்ஸ் கிடைக்கணும். ஓகே, அதுவும் நமக்கு வந்து அந்த படம் பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ கூட யார்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது, ஜனநாயகம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா? இப்போ இந்த படத்தில் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் டெலிட்டட் சீன்னு ஒரு வெர்ஷன் இருக்கும், ஒரு 10 சீனாவது இருக்கும். அது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் சீன்ஸ் இருக்கும், பிடிஎஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு விஷயமாக விட்டால் கூட அதுக்கும் இதே ஓப்பனிங், இதே மாசான விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு எல்லாருக்கும் அந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரிஞ்சு வராது. அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அமையும். அது விஜய் சாருக்கு அமைஞ்சிருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே சொன்ன அந்த ஒரு விஷயந்தான். இப்போது பகவதி படத்தில் நான் ஒரு டைலாக் ஒன்று அவருக்கு எழுதியிருந்தேன். ஸ்பாட்டில் விஜய் சார் காரை விட்டு இறங்கி வர்றதுக்காக ஷார்ட் கம்போஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது எனக்கு தோணுன டைலாக். இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷனுமே கிடையாது. ஸ்கிரிப்டில் வேறு டைலாக் இருந்துச்சு. அதுதான் விஜய் சாருக்கு ஒரு காரில் உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ கேரவன் கிடையாது, காரில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. இந்த ஷாட்டுக்கு அவரை கூப்பிட போகிறேன். அப்போ அவர் இறங்கி வரும்போது எனக்கு தோணுச்சு, எழுதியிருக்க டைலாக்கோட இந்த டைலாக் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏய், உனக்கெல்லாம் எதிரியை அழிச்சு தாண்டா பழக்கம், எனக்கு எப்படி தெரியுமா, எதிரியை வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு டைலாக். இது வந்து நான் எதுக்கு அந்த டைலாக் வச்சேன் அப்படின்னா, விஜய் சாருடைய கேரியரில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே அது யாருக்குமே வரக்கூடாத எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபேஸா அப்படின்னு சொல்லி அப்பா டைரக்டர்ன்றால மகன் நடிக்க வைக்கிறாரு, இப்படிலாம் கமெண்ட் வந்து ஒரு வாரப்பத்திரிக்கையில் அவரை பற்றி அவர் படத்துக்கு ஒரு மோசமான விமர்சனம் போட்டு ஒரு கரெக்டாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அதே வாரப்பத்திரிக்கையில் அட்டைப்படத்தில் ஒரு ஃபோட்டோ, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படியே இதே வார்த்தையோட யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே வாரப்பத்திரிக்கையில் ஒரு அட்டைப்படம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வருது கிராஃப் வந்து அவருக்கு அசைக்க முடியாத மிகப்பெரிய மாஸ் ஹீரோ ஆகிட்டார். அந்த மாஸ் ஹீரோ ஆகிறதுக்காக நான் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் மைண்டில் ஃபுல்லாகவே இந்த படம் இவரை வந்து மாஸ் ஹீரோக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துடணும், இதுக்கப்புறம் ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அந்த எண்ணத்தோடு தான் படம் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தோணுச்சு இந்த டைலாக் வைக்கலாம் இவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டர் சொன்ன மாதிரி தான், அவர் யார்கிட்டையுமே கோபத்தை காட்ட மாட்டார், ரியாக்ஷன் காட்ட மாட்டார். ஒரு யாரோ ஒருத்தர் போய் இப்படி நானே போகிறேன், இப்போ சார் தெரியுமா உங்களுக்கு இப்படி வெளியே ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட் அப்படியா யார் சொன்னால் அப்படி தானே கேட்போம். அவர் அதை கேட்க மாட்டார், அதுக்கு ஒரு பிளெயின் ரியாக்ஷனாக கொடுப்பார். பிளெயின் ரியாக்ஷன் கொடுப்பார், அதுக்கு ரியாக்ஷன் காட்டிக்க மாட்டார். அதேமாதிரி அவரை பற்றி வரக்கூடிய ப்ளஸ் கமெண்ட்டு, அவரை பற்றி வரக்கூடிய சார் இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா சார் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறா. இப்போ நம்ம அவரை மீட் பண்ணி சார் வெளியே ஆட்சியை பற்றி அப்படி பேச சொன்னால் கூட அதுக்கு பெரிய ரியாக்ஷன் அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அவர் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அழகாக சொல்கிறவர். ஸோ எதிர்ப்பை கூட அதுக்கு ரியாக்ஷன் காட்டாமல் எது இப்படி பேசிட்டான்னு சொல்லி மறுபடியும் பதிலுக்கு ஒரு அறிக்கைலாம் விடாமல் அமைதியாக இருந்து ப்ரூவ் பண்ணி காமிப்பார். அதுதான் மைண்டில் வச்சு தான் டைலாக் எழுதினேன். எனக்கு எதிரியை அழிக்கிறது பிடிக்காது, எதிரியை வாழ விட்டா. அப்போ படிக்கும்போது நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, படிச்சுட்டு நான் அப்படின்னு சொல்லுவார், நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் வந்து டைலாக் படித்தார். ஏன் அந்த டைலாக்கோட இந்த டைலாக் மாற்றிருக்கீங்க அப்படின்னு அவ்வளோதான் கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் இது கொஞ்சம் ஆடியன்ஸு ரிலேட் பண்ணிக்குவாங்க, எல்லாருக்குமே இந்த டைலாக் ரிலேட் ஆகும் அப்படின்னோடனே ஓகே சரி அந்த டைலாக் பேசினார். இதுதான் விஜய் சார். அப்போ வந்து அவருக்கு கிடைக்கிற நீங்கள் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஷோ நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு அந்த டைலாக்கு அவர் பேசுகிறது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜனநாயகம் லீக் ஆகும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, பார்த்தீங்களா நான் தேட்டரில் தான் பார்ப்பேன் அப்படி. அப்புறம் தான் தெரியுது எல்லாருமே அதே மூடில் இருக்காங்க, தேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்னு. இன்றைக்கி நான் வந்து லீக் ஆனப்போ சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த படம் தேட்டரில் வரும்போது கொண்டாட போகிறாங்க, வேணால் பாருங்கள் பெரிய லெவலில் இருக்குன்னா அது இப்போ நாளைக்கு
ஓப்பனிங் அவ்வளோ இந்த சாருக்கே டிக்கெட் கிடைக்கல. நான் அப்போ நினச்சேன். இல்லை, எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகும்போது சில பேர் கால் பண்ணுவாங்க டிக்கெட்டுக்கு தான். டேட்டு ஞாபகம் வரதே வந்து ஏன் இவன் கால் பண்ணுறான், ஏதாவது படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படி தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி சில பேர் இப்போவும் மிஸ்டு கால் வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது ஃபோனில். இல்லை, எனக்கு ஆச்சரியம். அவர் என் ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டார். அங்கிள்னார் இன்றைக்கி 2 மணி நேரம் போகிற அடிச்சு ஃபோனை எடுக்கல, டிக்கெட்டு தான் கேட்குறேன், ஃபோன் பண்ணுறேன்ட்டு எடுக்கவே இல்லை இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்ச அந்த கிரேஸு வந்து ஆர்கானிக்காக பல வருஷம் போட்ட விதையிலேருந்து பில்டப் ஆகி தான் எனக்கு. இப்போ சார் சொன்னார் எமோஷனில் அந்த அருவா சுற்றுதுன்னா நம்புவாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் படங்களில் அந்த எமோஷன் கண்டிப்பாக கோராக இருக்கும். சும்மா வந்து வானத்துலேருந்து குச்சமாக 10 பேர் மிச்சமாக மாதிரி இருந்திருக்காது அந்த மாஸ்க் கூட. நான் பார்த்ததே வந்து நான் சும்மா கம்பேரிசனுக்கே சொல்கிறேனே, நான் இப்போது ஆரம்பம் படத்தில் வந்து அஜித் சாரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது அவர் ஷோல்டரில் இப்படி கை வைப்பாங்க. அவர் இப்படி திரும்பி தான் பார்ப்பார், பார்த்ததும் அவங்க கை எடுத்துருவாங்க. அவர் கண்ணாடி மாட்டி நடந்து போவார். தேட்டரை தெரிச்சிருச்சு நான் பார்க்கும்போது. இப்போ இதே மூமெண்ட்டு கைதி படத்தில் தன்னுத்துன்னு ஒரு கிராமம் காமிச்சு அதில் சில விவசாயிகள் இறந்து அதுக்கப்புறம் அவங்க கத்தியில் மற்றவங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து அவங்கெல்லாம் சேர்த்து காசை கொடுத்து அந்த காசை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு கூணு உருகி நான் இனிமேல் இங்கே இல்லைன்னு வெளியே போகிறாரு. போகும்போது அந்த வயசானவங்க மேலெல்லாம் அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லி ஆட்டோவை திருப்புன்னு சொல்லி அதுக்கப்புறமா போய் அந்த அவங்கள தூக்குங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலான்னு அந்த வயசானவரை தூக்க போகும்போது ஒருத்தன் தோளில் கை வைப்பான். அவர் அதே மாதிரி திரும்பி பார்ப்பார். இதே கற்று இப்போவும் நடக்கும் தேட்டரில். ஆனால் அந்த மொமெண்ட் வரும்போது நமக்கே வந்து அட்ராவனன்ற ஒரு மொமெண்ட் வருதுல்ல, அந்த மொமெண்ட்டை அவர் அவ்வளோ எமோஷன்ஸ் வந்து உள்ள. இப்போ சார் சொன்ன அந்த அருவாசீனே அதுக்கு முன்னாடி அந்த தம்பிக்காக போய் பேச போவார். பேச போகிற இடத்துல அந்த பூந்தொட்டி காலில் தடிக்கிறோம் ஃபஸ்ட் டைம். ஸ்லிப்பாகி தான் நடந்து போவார், எமோஷ்னலாக பேசுவார், அந்த சீன் முடியும். இப்போ தம்பி இறந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு வெஞ்சன்ஸில் கோவத்தில் போகும்போது அந்த தொட்டி தான் தட்டி விட்ட தொட்டி அவருக்கு ஞாபகம் இருக்கும். அதை எட்டி உதச்சிட்டு உள்ளே போய் தான் இந்த டைலாக் பேசும்போது அந்த அருவா சுற்றுச்சுன்னா அந்த எமோஷன், அது அருவா என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு பயங்கரமாக ஞாபகம் இருக்கு போல இருக்குது சீன் பை சீன். ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்கும். சார் மெக்கரை நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ ப்ரிசைஸாக மார்க்லேருந்து இந்த இதெல்லாம் பார்ப்பாருன்றது. அவங்க ஷில்பா செட்டி டுவர்ட்ஸ் கேமரா நடந்துருவாங்க அந்த பாட்டோட எண்டில். சார் அவே ஃப்ரம் கேமரா போவார் குரூப் டான்சர்ஸோட. திரும்பி டாட்டா சொல்லணும். இவங்க ஓவர்லாப் பண்ணி கேமரா நடந்து வர்றது அவர் சார் திரும்ப மொமெண்ட்டில் தெரியும். லைட்டாக ஒரு ஜம்ப் பண்ணி ஓவர்லாப் ஆகாமல் அந்த டாட்டா காமிச்சிட்டு போவார். அது கூட கவனிச்சிருக்கேன். கல்கட்டாவில் எடுத்தோம். ஆமாம், ஆனால் ஷில்பா செட்டி தான் கல்கட்டா அந்த பிரிட்ஜில். இல்லை, நான் சொன்னேன் போனாட்டி இன்டர்வியூவில் அவர் ஷில்பா செட்டியில் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷில்பா செட்டி ஷில்பா செட்டி எல்லாம் யாரும் பார்க்கல. இப்போ மாஸ்டர்ஸ் இது இவ்வளோ மாஸ்டர்ஸ் விஜய் சார் ஆடும்போது பின்னாடி ஆடும்போது கூட இப்போ சில பாட்டெலாம் பார்ப்போம்ல, ஹீரோயின் ஆடும்போது பக்கத்தில் ஒரு பொண்ணு நல்லா ஆடிச்சுன்னா இவங்க ஐடியை கேட்பாங்க, இந்த பொண்ணு யாருன்னு ஸ்க்ரீன்ஷாட் போடுவாங்க. அதெல்லாம் வந்து விஜய் சார் ஆடும்போதே இருக்காது. லெஜெண்டரி டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் பின்னாடி ஆடிட்டு இருந்தாலுமே கண்ணு அவர் மேலே தான். அப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பாட்டு பார்க்கும்போது இவங்களாம் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பயங்கரமாக தான் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம கண்ணு அங்கே போயிருக்கு. நிச்சயமா. ஸோ இப்போ வந்து டான்ஸ் பற்றி பேசும்போதுங்களையும் தாண்டி இப்போ அந்த ஓப்பனிங்கிறது இருக்கும். நீங்கள் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, சாரோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்துட்டு ஓப்பனிங் எப்படி இருக்குங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு படம் FDFSல போய் சாரோட படம் பார்த்த படம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு படம் எப்படி இருந்தது, எப்படி அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க விஜய் சாரை, உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கு? நாங்கள் ஏதோ ஒரு ஊரில் இருப்போம். அந்த நேரத்தில் அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த தேட்டருக்கு போவோம். அந்த தேட்டர் வாசல்லே ஷூட் பண்ணி இருந்திருப்போம். உள்ளே தான் அவர் படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் லைட்டாக அப்படி பார்க்கலாம். ஒரே கற்று அந்த உள்ள கிராமத்தெல்லாம் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. எழுந்து இது அந்த அப்போ ஒரு ஃபைட்டாக இருந்தாலும் சரி, சாங்காக இருந்தாலும் சரி. ஏன்னா அப்போ வந்து நாங்களாம் எங்கள் பாட்டு ஒன்று அதில் ரிலீஸ் ஆகிருக்கும். அப்படின்ற போது ஒரு வைப் அப்படி அந்த ஒரு வைப்பை பார்த்து திரும்பி ஷூட்டிங் ஸ்பாட் ஐயோ உள்ளே இருக்க முடியாது. எல்லாம் ஓப்பனிங்க்கும் கத்திக்கினே இருக்கணும். அந்த ரோஹித் தேட்டரில் மாரி ஃபஸ்ட்டு ஷோவில் ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம படமே பார்க்க முடியாது. நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதை பார்க்குறதுக்குன்னே இந்த சரௌண்ட் பார்க்குறதுக்கே பார்த்துட்டு வரோம். என்னோடய படம் இல்லாமல் வெளியே படம் விஜய் படம் நான் பார்த்ததில்ல. காதலுக்கு மரியாதை எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் ப்ரீவியூ தியேட்டரில். ஒரு கண்ணில் ஆனந்த சந்தோஷமான கண்ணு, இன்னொரு இடத்துல 2 கையில் டிஃப்ரெண்ட்டான வாட்டர் வருது.
ஒரு பக்கம் ரியலாக, ஒரு பக்கம் அந்த அழுகிற மாதிரி ஃபீலிங், ஒரு பக்கம் சந்தோஷமான அந்த ஃபீலிங் அந்த படத்தில் தான் எனக்கு தெரியும். உங்களுக்கா? ஆமாம், அந்த ப்ரிவியூ பார்க்கும்போது அந்த பொண்ணை கூட்டு போடான்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறது எண்ணில் கூட்டு போகும்போது நிஜமா காதலுக்கு மரியாதை கிளைமேக்ஸ் வந்து இப்பயும் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்பயும் பார்க்கும்போது நிறைய பேர் ஆனால் அதே மாதிரி குஷி படம் பண்ணும்போது கதை கேட்கும்போது படம் எடுக்கும்போது இல்லாத பயம் எனக்கு ரிலீஸ் அன்னைக்கு டெலிவரி கொடுத்துட்டோம். நான் ஃபஸ்ட் டைம் ப்ரிவியூ வந்து உதயம் தேட்டரில் போட்டோம். உதயம் தேட்டரில் 2 ஆக்கி மினி உதயம் ஆக்கி டிடிஎஸ் ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த ப்ரிவியூ அதை தான் பண்ணுறோம். 2 ரீலுக்கு அப்புறம் 2 ஸ்பீக்கர் அவுட்டு டிடிஎஸ் மோனோவில் ரன் ஆகுது. இன்டர்வில் தான் சூரியன்லேருந்து 2 ஸ்பீக்கர் மாட்டினாங்க. சரி நான் போனேன், படம் ரன் ஆகுது, உள்ளே போகல, பால்கனி பார்த்தேன். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் கட்டுறாங்க. அப்போது இது வந்து மாஸ் ஃபிலிம், நான் வந்து இந்தியன் ப்ரொடியூசர், விஜய் ஹீரோ, பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி கட்டுறாங்களோன்னு என் கால் அப்படியே ஷேக் ஆகிடுச்சு. அது வரைக்கும் இல்லாதது, கதை கேட்கும்போது படம் எடுக்கும்போது இல்லாதது, எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்னு அப்படியே கால் வதறிச்சு. படம் விட்டாங்க. அந்த ப்ரிவியூவில் அந்த மூணில் ரன் ஆச்சுல டாக் நல்லா இல்லை. ஆக்சுவலாக ப்ரிவியூ டாக் சூர்யா வந்து பேனார், நான் தைரியமாக இருக்கேன்னு இருக்கேன், நான் வான்னு சொல்லி கொஞ்சம் கிளைமேக்ஸ் வேணாம் ஒரு சொல்லி ட்ரிம் பண்ணி அதே தியேட்டர் மார்னிங் ஷோ போனேன். போய் ஒரு ஃபஸ்ட் ரீல் பார்க்கும்போது இப்போ அந்த ஜோதிகா பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு டெம்பிளில் பார்த்துருப்பாரு, அதுக்கப்புறம் ஜோதிகா வீட்டிலேருந்து வரது பார்த்து ஹலோ அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா 2 நாள் முன்னாடி கோயிலில் பார்த்தோம் நான். ஓ ஆமாம் ஆமாண்ணா, அது என்ன லெட்டர்? ஆமாம் லவ் லெட்டர். அந்த வெக்கமாக இல்லை, சூடு இல்லை, அது இல்லை. 2 நாள் முன்னாடி ஒரு பொண்ணு ஹலோ ஹலோ இது லெட்டர் தான் இல்லை, நான் உங்களுக்கு எழுதலை, என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணுங்களா, அந்த பொண்ணு சாரி ஆகும்போது விஜய் அப்படி ஆகும்போது அடித்தாங்க கிளாப்ஸு. இம்மிடியேட்டு சூர்யா ஃபோன் பண்ணி படம் ஹிட் வான்ட்டேன். அந்த ரியாக்ஷனுக்கு கனெக்ட் ஆகிட்டாங்க ஜனங்க. சூர்யா படம் ஹிட்டு அப்படின்னு வந்துட்டார். வந்துட்டு அதுக்கப்புறம் படம். ஸோ இது ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, எல்லாரோட மெமரியும் வந்துட்டு லைட்டாக திருப்பியும் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் எல்லாரும் வந்து எங்கே மிஸ் பண்ணுறோம் அவரைன்னா, அந்த வின்டேஜ் விஜய் அப்படிங்கிற அந்த ஏஜை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அது பயங்கரமாகவே மிஸ் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் என்னோட கோரி என்னென்னா, அவர் சிஎம் ஆனாலும் நடுவில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சோஷியல் ஒரு படம் பண்ண என்டி ராமராவ் பண்ணார் அந்த மாதிரி சார். ஆமாம், அது ரூல்ஸ் இருக்கா சார்? இப்போ நம்ம இப்போ பொலிட்டிஷியனில் வந்து அது ரூல்ஸ் இருக்கா சார்? பண்ண முடியும்? பண்ணலாம். அதாவது ப்ரொஃபஷன் மாதிரி தானே, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படி. அதாவது ஏன்னா இப்போ நம்ம பொலிட்டிஷியன் வரனாலே ஒரு படம் நடிக்கக்கூடாதுன்றது சார் அந்த. இல்லை, அது நம்மளோட டெசிஷன். பட்டு யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் ஏதோ ஃபினிஷிங் படம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும், கமிட்மெண்ட் இருந்தால் பண்ணணும், அவங்களுக்கும் லாஸ் ஆகுதுன்ட்டு. பட்டு அந்த மாதிரி ரூல் இருக்குது. அது வந்து அவரோட ஓன் டெசிஷன்ங்கிறதுனால, இது ரூல் இல்லைல்ல, ஓன் டெசிஷன்ங்கிறதுனால பண்ண முடியுமாங்கிறது தெரியல. இல்லை, அப்போசிஷன் அது இது பார்த்தேன் பண்ண மாட்டாங்க. ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறாரு, ஆர்டர் போடுறதுல இருக்கேன். ஏன்னா இவ்வளோ ட்ராவல் பண்ணி as a டான்ஸ் மாஸ்டர், as a டைரக்டராக எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இந்த படம் இது இல்லைன்றது ரொம்ப. ஏன்னா எங்களுக்கு ஒரு சாங் அப்படி வந்துச்சாலே அப்படி அவர் அந்த மாதிரி ஒரு மாசு ஹீரோவை வி ஆர் வெரி மிஸ்ஸிங். ஆக்சுவலி வந்து இப்போ நான் அவர் மாஸ்டர், ஒரு டைரக்டர், அவருடைய ஃபேனு, டைரக்டரு, நாங்கள்லாம் என்னென்னா இவர் சாரதம் கூட சொல்கிறேன் என்னென்னா, அவர் படம் பண்ணும்போது நாங்கள் டைரக்டரை தாண்டி அவர் ஃபேனாகவே மாறிடுவோங்க. அது என்ன மேஜிக் எங்களுக்கே தெரியாது. இப்போ விஜய் சார் வச்சு நம்ம இப்போது அது மாஸ்டர் இருக்கிறதால சொல்கிறேன். விஜய் சார் வந்து கை 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 வைக்கிறான்னு சாங் பகவதியில் உண்டு. அந்த சாங் வந்து விஜய் சார் வந்து சும்மா பேசும்போது, அண்ணா இது தினேஷ் பண்ணால் நல்லாயிருக்கும்ண்ணா, தினேஷ் மாஸ்டர் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னா என்கிட்ட சொல்கிறாரு. போடாங்கோ அது வந்து அவர் வந்து ராஜசேகர் மாஸ்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் என்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது அவர் பாடும், அதை இவர் பண்ணுறோம் என் மைண்டுக்கு கட்சியில் அப்படி தான் பண்ணார். கை வச்சிருக்க வந்து ராஜசேகர் தான் பண்ணார். ஆமாம், அது நான் மைண்டில் வச்சுருந்தது. ஆனால் அவர் மாற்றி சொல்கிறாரு. பட் எனக்கு ஒரு ஃபேனாக வந்து இந்த சாங்கை இவர் பண்ணால் அவரை சூப்பராக போய் யூஸ் பண்ணுவாங்கன்றது. ஸோ நான் மாஸ்டர் மாற்றி தான் கமிட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து இந்த சாங்கு, அந்த போடாங்கோ அந்த சாங்கு. அது செட்டில் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஒரு செட்டுக்கு வந்து இறங்கும் போது பார்த்தா தினேஷ் மாஸ்டர் நிற்கிறாரு. உடனே இவர் பார்த்துட்டு ரெடியாக மேக்கப் ரூம் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அசிஸ்டன்ட் வந்து சார் உங்களை கூப்பிட்றாருனாங்க. எனக்கு தெரியும் சார் உங்களை கூப்பிட்றாருன்னா இதை தான் கேட்க போகிறாரு. நான் போன உடனே
ஆனால் இந்த சாங் ராஜசேகர் நம்ம பேசணும் அப்படின்னாரு. ஆமாம் சார், நம்ம ராஜசேகர் மாஸ்டர் தான் பேசணும் சார். ஆனால் சாங் ஃபைனல் அவுட்புட் வந்ததுக்கப்புறம் இதில் நிறைய நகாஸ் இருக்குது சார், அந்த நகாஸ் வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ணுவார், அதனால தான் அவர். நல்லா இருக்கும் அந்த பச்சை புடவை ஒத்து பார்க்குது நம்ம கூட. ஐயோ என்ன ட்ரெண்டு சார். ஐயோ அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், நான் பண்ணல. அதான் அவருடைய கொஸ்டின். உடனே நான் சொன்னேன், சார் அது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் சார், பட் என்ன ஆகிப்போச்சுன்னா அப்படின்னு நம்ம நான் வந்து சமாளிக்கிறதுக்காக தான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. அவருக்கு நான் சமாளிக்கிறேன்னு தெரியுது, சமாளிக்க வேண்டாம், இவர் உங்களுக்கு இந்த சாங் பண்ண அவ்வளோதானே. ஓகே, அப்போ அது யார் பண்ணுறா? இல்லை, அது ராஜசேகர் தான் பண்ணுறாரு. ஓகே ரைட், நான் வந்துடுறதுன்ட்டார். வந்து அந்த அப்போ மாஸ்டர் சொல்லும் போது தான், ஆனால் அந்த சாங்கு பண்ணி முடிக்கிறப்ப சொன்னார், அண்ணா கரெக்ட் சாய்ஸ்ண்ணா இவர் அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் இது எங்களை பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அது வந்து நீங்க எடுத்த டெசிஷன் கரெக்ட்ங்கறத அக்செப்ட் பண்ணிக்குவார். அவர் நல்லா வந்துருச்சுன்னா அதை உண்மையிலே அவர் அக்செப்ட் பண்ணுவார். என்னென்னா நாங்கள் வந்து டைரக்டரை தாண்டி ஒரு ஃபேனாகவே பார்க்குறதால இந்த சாங் இந்த மூமெண்ட்டு இவர் பண்ணார், இந்த மாஸ்டர் பண்ணுவார் நமக்கு தோணும் இல்லை. அதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறதால அப்புறம் முடிக்கும்போது ஓ ரைட், இவங்க இதுக்காக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா படம் பண்ணுற டைரக்டரோ இல்லை டெக்னீஷியனோ இல்லை சக ஆர்டிஸ்ட்டோ பிடிச்சிச்சுன்னா அவங்கள்ட்ட வந்து டவுன் டு எர்த்து அவர் வந்து பழகுவார். அந்த யார்கிட்ட பிடிச்சிருக்குன்றவங்கள்ட்ட டவுன் டு எர்த்து பழகிட்டுறவங்கள்ட்ட ஒரு சின்ன தப்பை கண்டுபிடிச்சாலும் டிஸ்டன்ஸ் கீப் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அது வந்து அவருடைய ஒரு 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 ஸ்பெஷல் குவாலிட்டியாக நிறைய தடவை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா அவருக்கு ஆடியன்ஸ் பல்ஸ் தெரியுங்க. ஆடியன்ஸ் பல்ஸ் நல்லாவே தெரியும். இந்த இடத்துல இந்த இதுக்கு ஆடியன்ஸ் ரசிப்பான், இதை கை தட்டுவாங்க. இப்போ ரத்னா சார் சொன்னது தான், அந்த லெட்டர் கொடுத்து முடிச்சுன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு பண்ணி காமிச்சார். அவருக்கு அது பண்ணும்போதே தெரியும், இது தேட்டரில் கிளாப்ஸ் தட்டுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அன்எக்ஸ்பெக்டாக சில ஈவெண்ட் மட்டும் அவர் டவுட் பண்ணி நாம் கான்ஃபிடண்ட்டாக சொல்லி பண்ணிட்டோம்னா அதுக்கு தேட்டர் கிளாப்ஸ் வந்தவங்க ஃபோன் பண்ணி கேட்பார், எப்படி நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னு கேட்பார். பகவதி படத்தில் வந்து ஆண்டவன் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாதுன்னு டைலாக் வரும். அது வந்து ஒரு கார்மில் காலை வச்சு ஃபோன் பேசுகிற மாதிரி மாசாக எடுக்கிறேன். அவர் வந்து எடுக்க முன்னாடி அதை பண்ண வேண்டான்ட்டார். ஆனால் இது இவ்வளோ ஒருத்தர் மாசெலாம் பண்ணாதீங்க, ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டான், நான் அப்படிலாம் பெரிய மாஸ் ஹீரோலாம் கிடையாதுங்கிறார். ஆனால் அது வரைக்கும் சார் வந்து லவ் சேர்த்து வைக்கிறேன், இது ரொம்ப இது வேண்டாண்ணே ரொம்ப ஹெவியாக இருக்குன்றாரு. நான் சொன்னேன், சார் இது கை தட்டுவாங்க சார், இது மாதிரி சுச்சுவேஷன் சார் இது அப்படின்றேன். இல்லை வேண்டாம் அப்படின்றது. அப்போ நான் என்ன பண்ண, செட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஜய் ரெட்டி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னா எல்லோரும் சூப்பராக இருக்கும்னா உன்னை இவர் என்னை நிற்க வச்சுட்டு கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க உண்மையிலே ரசிப்பாங்க, பண்ணுங்க ப்ளீஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி ஓகே பண்ணுறேன், என்ன பண்ணுங்கன்னாரு. அப்புறம் நான் பண்ணி காமிங்க அப்படின்றாரு. நான் பண்ணி காமிச்சேன், அதை அப்படியே பண்ணார். படம் ரிலீஸு தேட்டர் கிளாப்ஸ் தட்டுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, எப்படி நீங்கள் அது கெஸ் பண்ணீங்க அன்றைக்கி அந்த இடத்துல கிளாப்ஸ் தட்டுவாங்கன்னு. சார் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோன் பேசுகிறது வில்லங்கிட்ட, வில்ல உங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான், அவனை அடித்து போட்டு நீங்கள் ஃபோன் பேசும்போது இந்த டைலாக் பேசும்போது அவன் கை தட்டுவான். ஒன்று. ரெண்டாவது, இது வந்து நான் எழுதின டைலாக் கிடையாது சார், குரான்லேருந்து எடுத்த விஷயம் இது. குரானில் வந்து நபிகள் நாயகம் அதை சொல்லியிருக்காரு, ஆண்டவன் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. ஸோ தெய்வ வாக்கு எப்போவுமே ரீச் ஆகும் சார். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுக்குவார். அது வந்து அவர்கிட்ட அதுதான் இன்றைக்கி வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சட்டசபை ஆகட்டும் இல்லை பொது மேடைகள் ஆகட்டும் நல்லா கவனித்து பாருங்கள். அவர் மற்றவங்க பேசுகிறப்போ அவர் அவங்கள கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பார். அது காரணம் அவர் வந்து சும்மா உட்காரல, அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, விஷயங்களை கிரகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார், ரியாக்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டார். அது எங்கே வேணுமோ அங்கே அழகாக அதான் அந்த பண்ணார்ல சட்டசபையில், அதான் அவருடைய. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து கேட்குறது என்னென்னா, இப்போ இவங்க நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நீங்கள் இங்கே ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்துட்டு இதை ரியலைஸ் பண்ணுறேன், அவரோட கம்ப்ளீட் ஜேர்னியே வந்துட்டு உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீனும் அவர் சொல்லும் போது இங்கே உங்கள் சைட்லேருந்து நல்ல ரியாக்ஷன் இல்லை. இன்டர்வியூவே பார்த்தீங்கன்னா 0.5x தான் இருக்கும். என் படத்துக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது நானே வந்து 1.5 தான் பார்ப்பேன் யூடியூப்பில். இப்போ நானே இவ்வளோ படப்பட என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கோம், அந்த கொலாய்டில் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கேன், 4x பேசுகிறேன் நானே. அது தெரில, விஜய் சாரை பற்றி பேச ஆரம்பிக்கும்போது மட்டும்தான் நடக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே வந்துட்டு டேரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, டேரக்டர்ஸை டைரக்ட் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க சில ஹீரோஸ் சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன மாதிரியான ஒரு ஆக்டர் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் ஸ்கிரிப்டராக ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறனால நான் கேட்குறேன். இல்லை, அவர் அப்படியே ஒப்படைச்சிருவார். அப்படி தான் டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டாரு, எந்த இன்ஃப்ளூயன்ஸும் அவருக்கு இருக்க கேள்வி எல்லாமே வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன கமிட் பண்ணோமோ, இதான் பண்ண போகிறோன்னு சொன்னோமோ அது கரெக்டாக எடுக்கிறாங்களான்றது மட்டும் தான் அவருக்கு இருக்குமே தவிர, மற்றபடி அங்கே வந்து இன்டர்ஃபியர் ஆகுறது, இது ஏன் பண்ணீங்க அந்த மாதிரி எந்த கேள்வியுமே அங்கே இருக்காது, ஸ்பாட்டில் இருக்காது. நம்ம சொன்னதுலேருந்து வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறோம்
அது பெட்டராக பண்ணும்போது அவருக்கு இன்ஃபார்ம்டாக இருக்கணும்னு தான் நினைப்பாரே தவிர ஏன் அதே பண்ணிடலாம் அப்படின்ற இது இருக்காது. லியோ டைமில் வந்து நான் இந்த கண்ணாடியை வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். அது அந்த காஸ்டியூம் டிசைனரு சும்மா இல்லாமல் இப்படி போஸ் கொடுங்கன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்னோவுக்கு நடுவில் அந்த ஒரு கண்ணாடி எடுத்து ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டிருந்தேன். உடனே சந்தனம் இது வந்து சேதன் விக்ரமில் போட்டிருந்த கண்ணாடியோட கிளாஸு இதை காட்டுறாருன்னா ஏதோ கோடு வேர்டு இது, அப்போ வந்து லியோ எல்சியூவில் இருக்குது, இப்போ விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்க போகிறாரு இப்படின்லாம் கிளப்பி விட்டு கீழே. அப்போ நான் செட்டுக்கு போயிருக்கும்போது விஜய் சார்கிட்ட இந்த போஸ்ட்டை காமிச்சு சொன்னேன், இந்த மாதிரி பாருங்கள் சார் இந்த மாதிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அவர் அப்போயே சொன்னார், இதெல்லாம் வேணாம்ப்பா, நம்மளை பார்க்க வர்றவங்க வந்தால் போதும் அப்படின்ட்டு. சார் சொன்னார்ல கண்ணில் தெரியும்ன்ட்டு, அப்படி எனக்கு தெரிஞ்சு நான் என்னடா நிறையா லைக் போட்டிருக்காங்க பாருங்கள் சார் காமிச்சா சார் இப்படி பார்க்குறாரு நம்மளன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஆர்கானிக்காக மரியம் ஜார்ஜ் சார் தான் அதில் வராங்க. எல்சியூ கனெக்ட்ன்றது கைதி கனெக்ஷனாக தான் இருக்குது. அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிமில் ரொம்ப லேயர்ஸ் அப்படிலாம் இருக்காது. ஒரு அடையாளத்தை மறைச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர் கடைசி வரைக்கும் சாதிப்பாக நான் அது கிடையாதுன்றது தான் இருக்கும். ஸோ மரியம் ஜார்ஜ் சார் மட்டும்தான் அதில் இருக்க போகிறாங்கன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படின்னும்போது அகைன் அது எல்சியூக்குள்ளே தான் வந்து டுவர்ட்ஸ் எண்டில் தான் நான் ஒரு வாய்ஸ் மட்டும் தான் கமல் சார் அடுத்து வரும். ஸோ மற்றபடி எனக்கு அது ஏன்னா லோகேஷ் போய் கதையாக சொல்லும் போது அது அந்த இதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி ராஜ்கிரண் சாரோ இல்லை வேறு யாரோ ஒரு கேரக்டர் தான் அந்த கான்ஸ்டபிளாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து திரும்ப டிஸ்கஸ் பண்ணும்போது தான் மரியம் ஜார்ஜ் சாரை கொண்டாடலாம் இங்கே அப்படின்ற தாட்டே வந்துச்சு. கதையாகவே அது தேனியில் செட் பண்ணலான்ற மாதிரி தான் இருந்துச்சு, கேரளா பார்டரில் தான். அப்போ ஒரு லொக்கேஷன் பார்த்து அதில் ஒரு எனக்கு இந்த மாதிரி இன்க்ளோரியஸ் பாஸ்டர்டில் ஓப்பனிங்கில் வரும் ஒரு வீடு, அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு வீடு வேணும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அப்படின்னு சொல்லும்போது சும்மா நெட்டில் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது ஒரு வீடு இருந்துச்சு இந்த மாதிரியா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இல்லை இந்த வீட்டில் தான் எடுக்கிறோம் அப்படின்னு. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அது பெஹல்காமில் இருந்துச்சு. இப்போ கதையவே அங்கே வைக்கலாம், இன்னும் பிலீவபிளாக இருக்கும். மறைஞ்சு வாழணும்னா தள்ளி தானே வாழ்வாங்க, அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், கலரும் ஒரு கலர் கிடைக்கும் படத்துக்கு. இந்த காலெலாம் விஜய் சாருக்கு சொன்ன பிறகு அப்டேட் பண்ணப்பட்டது தான். பட் அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே ஓகே. ஸோ இது வந்து இப்போ நம்ம பேசணும்னா இன்னும் 2 நாள் கூட பேசலாம்னு நினைக்கிறேன் அவரை பற்றி. நான் வந்து இப்போ டுவர்ட்ஸ் சில விஷயங்கள் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு டெசிஷன் வந்து பொலிட்டிக்கலாக வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. அண்ட் நியூஸ்லாம் வருது, இனிமேல் அவர் நடிக்க மாட்டார் அப்படின்ற நியூஸ்லாம் வருது. ஸோ அப்போ உங்களோட தாட் என்னவா இருந்துச்சு? ரொம்ப என்ன நடக்கும், எலெக்ஷனில் என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கும் தெரியாது. நாங்கள் அந்த மலேசியாவில் போனோம், நான் ஒரு 10 மாஸ்டர்லாம் போயிட்டு அவருக்கு ட்ரிபியூட் மாதிரி பண்ணோம். அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான் ஃபஸ்ட்டு அங்கே இனிஷியேட் வந்தது. அவர் வந்து பொலிட்டிக்கலில் வந்து இப்படி அப்படின்னும் போது அவர் எங்கள் 10 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டாரு. எல்லா மாஸ்டரும் வாங்க ட்ரிபியூட் கொடுக்கலாம்னா நாங்கள் 10 பேரும் போயிட்டு அப்போது எலெக்ஷன் அந்த கேம்பெயின்லாம் இருக்காங்கல்ல, அங்கே போய் பண்ணும்போது ஒரு அனிருத் முடித்தோடனே நாங்கள் எங்கள் டான்ஸ் முடித்தோடனே அன்றைக்கி ஆக்சுவலாக அந்த டான்ஸில் மலேசியாவில் பண்ணுற ஷோவில் ஃபைனலில் நாங்கள் ஆடி முடிப்போம். பிரபு மாஸ்டர் ஆடி முடிக்கும் போது அவர் ஸ்டேஜுக்கு வர மாதிரி இருந்தது. வந்து எங்கள் மாஸ்டர்ஸ் எல்லாரையுமே கை கொடுத்துட்டு அது பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா திடீர்னு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இல்லை அவர் தனியாக ஒரு ஸ்பீச்சு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க இங்கே அப்புறம் பார்த்துக்கலான்னும் போது நாங்கள் மலேசியாவில் அவரை பார்க்கவே இல்லை. ஸோ நாங்கள் அந்த நேரத்தில் அந்த டைமில் அப்படியே ஆடிட்டு நாங்கள் அப்படியே போய் இப்படியே இதோட கட்டு அவரை மீட் பண்ணுற இது இல்லைன்னு லாஸ்ட் மினிட்ல சொல்லிட்டாங்க. அப்படி முடித்தோடனே சரி அப்படி அந்த மியூசிக்லாம் அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் கட் பண்ணிட்டோம், அவர் நடந்து வர மாசெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த டான்ஸை முடிச்சிட்டோம். மறுநாள் அவர் ஃப்ளைட்டு மத்தியானம் போட்டு எல்லா மாஸ்டர்ஸும் பார்க்கணுன்னு சொல்லி எல்லா மாஸ்டரையும் பார்த்து நேரில் எல்லோரையும் வந்து கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பேசினார். ஸ்ரீதர் எல்லாம் நீங்கள் அந்த லாஸ்ட்டில் எண்டில் வரும்போது பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க ஸ்ரீதர்னு. நான் ரீலில் கூட போட்டிருப்பேன், நானும் அவர் பக்கத்தில் பேசுவார் இப்படின்னு இருப்பார். வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு ஸ்ரீதர்னு அப்படி ஒரு இது. அப்போவே சொன்னோம், சார் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் சூப்பர் அப்படிலாம் ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்படி ஃபீல்டில் இப்படி வந்து எல்லோரும் ஒரு இப்போ என் டாக்டர் இருக்காங்க, அவங்க இது மாதிரிலாம் சொல்லி எல்லா பசங்களும் வந்து யார் பிரிட்டபிள் இப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் வந்து அன்றைக்கி எல்லோரும் டிவி முன்னாடி இருக்கும்போது அப்படியே மாறுது. எல்லாம் மாறி ஐயோ இவரை நம்ம மூவியில் மிஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இன்றைக்கி வந்து அவர் எல்லா மக்களும் கஷ்டப்படுற மக்களோட ஃபீலிங்ஸ் அவருக்கு என்னென்னா பக்கத்தில் ஒரு தப்பு நடந்தால் சொன்னார்ல சார் வெங்கடேஷ் ஏதோ ஒன்று, அது அந்த தப்பு வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியாது.
யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அது கரெக்டாக அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது. அப்போது அந்த அந்த எண்ணமும் நல்ல விஷயமும் இங்கே நம்மளுக்கு இப்போ வந்து சேர்ந்துருக்கு. மக்களுக்கெல்லாம் ரொம்ப யாராவது கஷ்டப்படுறாங்க, யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னா தப்பு பண்ணுறவங்கள கண்டிப்பாக அவருக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஸோ நாங்கள் மிஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி வந்து சினிமாவில் மிஸ் பண்ணுறது இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் எங்கேயும் அவர் பார்க்கும்போது நாங்கள் படத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் எல்லா சாங்கு எந்த சாங் பண்ணாலும் காலைல நாங்கள் நீங்கள் சொன்னீங்களே தலைவா தமிழ் பசங்களில் நாங்கள் 7 மணிக்குன்னா அவர் 5 மணிக்கு வந்து ஜாக்கிங் போவார். இன்றைக்கி மேரத்தான் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம்லாம் பண்ணி அது எல்லோரும் ஓடுறத நாங்கள் அவரோட ஃபிட்னஸ் தான் இன்றைக்கி இவங்க பார்க்குறாங்க மக்கள். ஸோ வெளியுமே ஒரு வந்து நல்ல விஷயம். அவரோட மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்களுக்கு எந்த இதுவும் இல்லை, அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா நான் இருக்கேன், நீங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருங்கன்னு அந்த ஒரு விஷயமும் வெளியே எக்ஸிக்யூட் ஆகுது. அவரோட ஃபிட்னஸ் அந்த மூவி அந்த மாசு கண்ணாடி போட்டு வரும்போது நாங்கள் படமாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அவரோட ஜேர்னி இங்கே வந்து நிற்கும், இவர் வந்து இப்படி மாறி நிற்பார் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் வந்து இந்த டைமும் இவர் ஷார்ட் பீரியடில் தான் வந்தார். எல்லோரும் சொன்னாங்களே ஷார்ட் பீரியடில் இவர் வந்தார், இவர் எப்படி இதை பிடிப்பார் அப்படின்னு எல்லாரோட ஸ்ட்ரகிள் போது இது மிஸ் ஆனால் கூட அடுத்த 5 வருஷத்தில் ஸ்ட்ராங்காக வந்துடுவாருன்னு அந்த ஒரு கணிப்பும் இருந்தது, இதுவும் இருந்தது. அந்த ஒரு 80-70% வந்து ஏன்னா அப்போ இருக்கிற நம்ம பொலிட்டிக்கல் அவங்களும் வந்து டிஎம்கே வந்து ரொம்ப அழகாக வந்து எங்கெங்கே என்ன பண்ணமோ ஏதோ பண்ணமோ அந்த விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன எங்கே மிஸ் ஆகுது யாருக்கும் தெரியாது. நம்ம டான்ஸ் கோரியே ஒரு படம் ஒரு பாட்டு ஹிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிச்சுமா அது ஃப்ளாப் ஆகுமா இது ஆகுமான்றது. ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது இவருக்கு அந்த ஜென்ரலாக குட் ஆர்ட் ஏதோ ஒரு விஷயம் ஒரு வைபு ஒரு கடவுள் ஏதோ ஒரு வந்து பாசிட்டிவாக வந்து ஸ்டெப் எடுத்து ஒரு 80%க்கு வந்து அதுவும் மக்கள் அவரு சாரே சொன்னார்ல இன்னும் கொஞ்சம் ஆதரிச்சா இன்னும் ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கலாம். அதுமாதிரி மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போ செய்கிறத பார்த்தா எப்பவுமே இவர் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னது உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஜனநாயகன் வந்துட்டு இப்போ கடைசி படம் அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. அவர் வந்து மலேசியாலையும் டிக்ளேர் பண்ணிட்டாரு, இதுதான் என்னுடைய கடைசி படம். அவர் எந்த இடத்துலையும் எமோஷன் ஆகவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆஸ் அ கலிகா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது லாஸ்ட் படம் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோ. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரி விஷயத்தை விட்டுட்டு போகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கலைஞர்கள் இவரால் வந்து நிறைய கலைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இவர் படம் பண்ணாருன்னா ஒரு 100 இவர் ஒன்று ரசிகர்கள் எல்லாருமே ஒரு எனர்ஜி எல்லாமே ஒரு விஷயமாக ரொம்ப மிஸ் பண்ணோம். ஒரு டைரக்டர்ஸ் எல்லாம் சரி, ஒரு மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு டெக்னீஷியன் லைட்மேன்லேருந்து ஒரு பெரிய பட்ஜெட் இவர் ஒரு படம் பண்ணாருன்னா அதோட குடும்பம் வந்து இப்படி இல்லை. ப்ரொடியூசர்லேருந்து குரோருக்கு நான் வந்து ஜித்து சில்லாடின்னு அது கலைப்புலி தானுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சாங் பண்ணும்போதே அந்த ஒரு சாங் பண்ணோம், ஒரு 1000கணக்கான டான்ஸர் வச்சு பண்ணோம். அந்த சாங் முடிஞ்ச உடனே அந்த படம் 100 கோடிக்கு மேலே விற்றுருச்சு. என்னை கூப்பிட்டு பணம்லாம் எல்லாமே கொடுத்து ஸ்ரீதர் நான் படம் போட்டு அந்த ஃபஸ்ட்டு 10 நாள்லேயே படத்தை சேல் பண்ணிட்டாரு தானு சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் உள்ள விஷயத்த அவ்வளோ ஸ்ட்ராங்கான இந்த ஒரு யூனிட் இந்த ஒரு ஹீரோ ஒரு மாசான இது இருக்குல்ல, இன்னொரு கடவுள் அது வந்து இந்த கடவுளில் இருந்தது போயிட்டு நம்ம மக்களுக்காக கொடுத்துருக்காங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒரு மாசான ஹீரோ ஒரு படம் வாய்ப்பு இல்லாமல் அதெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இல்லை இவரால் பிழைக்க வேண்டிய ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல அந்த டெக்னீஷியன். ஆனால் அந்த டெக்னீஷியனும் இவரே இந்த இடத்துல இருக்கும்போது இன்றைக்கி சினிமா உலகமும் இவருக்கு அதை அவர் சப்போர்ட் பண்ணும்போது அதுவும் அந்த சப்போர்ட்டும் இந்த பக்கம் வந்துச்சு. ஸோ எல்லாருமே ஆமாம் பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு இதுக்காக வெயிட் பண்ணி ட்ராவல் பண்ணுறேன். நிச்சயமாக சார். ஸோ இதுதான் அவரோட கடைசி படம் அப்படிங்கிறப்ப இது அவர் எடுத்த டெசிஷன், அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒரு ப்ரொடியூசராக ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோ இவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வருஷத்தில் வந்துட்டு ஒரு ரெவென்யூ வருதுன்னா அதில் இவரும் வந்துட்டு அவரோட பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் அந்த இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் மக்களுக்கு சமூக சேவை செய்கிற சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்குது இல்லையா? அதாவது இது மீடியா இஸ் மோர் பவர்ஃபுல். ரொனால்ட் ரீகன், எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டி ராமராவ் இவங்கெல்லாம் சினிமா நடிகர்களாக இருந்து சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது. அதாவது மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் எல்லோரும் படிக்கலைன்னா கூட அதெல்லாம் படித்து அதனோட எசன்ஸ் எடுத்து படமாக தயார் பண்ணி படங்களுக்கு ஆகும்போது அது எல்லாமே கனெக்ட் ஆகுது பப்ளிக். அதே மாதிரி இது வந்து நிறைய கற்றுக் கொடு சினிமாவில் வந்து சோஷியல் அவேர்னஸ், சொசைட்டியில் நடக்கிற அக்கிரமம் அநியாயம் எல்லாத்தையும் பண்ணும்போது அது வந்து
அதில் டெவலப் ஆகி நம்மளும் சமூகம் செய்வோம்னு சொல்லி அந்த அந்த அச்சீவ் பண்ணிட்டார், அந்த லெவலுக்கு வந்துட்டார். ஸோ அதனால் வந்து இதை விட பெட்டர் வேறு எதுவும் செய்ய முடியாது வாழ்க்கையில். ஒரு நம்ம சம்பாதிக்கிறோம், அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடையாது. சிஎம்மாக ஒரு நாட்டுக்கே முதல்வர், ஸ்டேட்டுக்கே முதல்வர். ஸோ அதனால் கண்டிப்பாக அவருடைய கடமை நல்லா செய்கிறாருன்னு இப்போவே ஆல்ரெடி என்ன செய்ய போகிறாருன்னு நினச்சாங்க முதல்ல. இப்போ இமீடியட்டாக சின்ன வந்தாலும் இமீடியட் அட்டென்ட் பண்ணுறாரு, இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறார், இமீடியட்டாக பண்ணுறாரு ஸ்பாட்டில் அப்படிங்கிறது பப்ளிக்கில் ரியாக்ஷன் வந்திருக்கு. ஸோ அவர் வந்து அவருடைய அவருடைய எய்ம் அதுதான், அது சக்ஸஸ் ஆச்சு. அதனால் அதில் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமா சார். ஸோ அதே கேள்வி தான் உங்ககிட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எதிர்பார்த்தீங்களா, இப்படி வந்து இந்த வருஷமே வந்து அவர் சிஎம் ஆவார் அப்படிங்கிறத? அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோ இண்டஸ்ட்ரியை விட்டே போகிறார் அப்படிங்கிறப்ப அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்தும், அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டதில் வந்து அவர் இந்த இதுக்கு வந்துருவாரான்னு நினச்சிங்களா அப்படிங்கும்போது மாஸ்டர் சொன்னது தான். ஏன்னா நம்ம அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன்றப்போ நான் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போகிறாரு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதும் எனக்கு உள்பயம் உள்ள என்ன இருந்துச்சுன்னா, இவர் மேடையில் பேசுகிற ஸ்பீச்சு, அப்போ பிரச்சாரத்தப்போ பேசுகிற ஸ்பீச்செலாம் பார்க்கும்போது ஒருவேளை மாறி நடந்துருந்துச்சுன்னா இவர் என்னடா பண்ணுவாங்க, இவர் வந்து அப்புறம் சினிமாவில் இவர் நடித்தாலும் படங்களை ரிலீஸ் பண்ணுற ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருமே பொலிட்டிக்கல்ங்கிற என்னமோ தைரியமாக மேடையில் பேசுகிறான்றப்போ அவர் எல்லா மேடையிலையும் பேசக்கூடிய கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் சொன்னது தான் அப்புறம் தெரிய வந்துச்சு. அவர் டிசைட் பண்ணிட்டாருங்க, நிச்சயமாக இந்த நம்ம பிடிக்க போகிறோம். ஆனால் நம்ம தான் இது முதல்ல அரசியலுக்கு வராரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா விஜயகாந்த், பாக்கியராஜ், டி ராஜேந்தர், அப்புறம் கமலஹாசன் சார், இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்ததான் இவரோட கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்களே தவிர இவர் சொன்ன மாதிரி எம்ஜிஆர், என்டிஆர் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ என்னென்னா அவங்க வந்து இந்த கம்பேரிசனில் இருந்துகிட்டு இருந்தாங்க, இங்கே கூடுற கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமான்னு. ஆனால் எம்ஜிஆருக்கு கூடின கூட்டம் ஓட்டாக மாறிச்சு, என்டிஆருக்கு கூடின கூட்டம் ஓட்டாக மாறிச்சுங்கிறத மறந்துட்டாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் இவர் இன்னொரு என்டிஆர் இன்னொரு எம்ஜிஆருங்கிறதே நமக்கெல்லாம் அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ரிசல்ட் வர்ற அன்றைக்கி, ரிசல்ட் வரைக்கும் காலையிலேருந்து நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் மட்டும்தான் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், உலகம் முழுக்க பார்த்துருக்காங்கிறது அப்புறம் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த கவுண்டிங் 180 வந்த உடனே இன்னும் எத்தனை, இன்னும் 2 வந்துடாதா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்கிறது தான். அவருடைய வெற்றியே என்னன்னாங்க, ஒரு போட்டியில் கலந்துக்கிற ஒரு மனுஷன் தான் வெற்றி பெறணும் நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் உலகமே ஒரு மனுஷன் வெற்றி பெறணும்னு நினச்சிச்சுன்னா அதை வெற்றி தானே, அந்த வெற்றி தான் அவருக்கு இப்போ கிடச்சிருக்கிறது. ரெண்டாவது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து சினிமாவுக்கு வந்து அவர் போனது வந்து எப்படி, சினிமாவுக்கு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு டைரக்டரு நம்மலாம் சினிமாவில் இருக்கோன்றதை தாண்டி ஒரு ஃபேனாகவே இழப்பு தாங்க அது வந்து. ஏன்னா கொண்டாடுறதுக்கு அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டாடுற அளவு வேறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொண்டாட முடியாது. எல்லாருமே அவரை கொண்டாடுவாங்க. இன்னும் மற்ற ரசிகர்கள் கூட வந்து அவரை ரசிக்க தான் செய்வாங்க. வேணும்னா அந்த சோஷியல் மீடியாக்களில் சண்டை போடுறதுக்குன்னா டைம் பாஸ்க்கு பண்ணிக்காங்களே சார், அவங்களும் ரசிக்க தான் செஞ்சாங்க. அதே போல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்தது, தியேட்டர்கள் எல்லாம் வந்து வசூல் பண்ண வச்சது. ஒரு மாஸ் ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே கேண்டீன் வசூலை பார்ப்பாங்க, அதை வச்சு தான் இதை டிசைட் பண்ணுவாங்க. அப்படி வந்த வசூல் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் இல்லை. அது வந்து கொஞ்சம் சினிமாவுக்கே இதுதான். ஆனால் ஒரு பெரிய இது என்னென்னா, சினிமாவிலேருந்து போய் முதலமைச்சராக இருக்கார். எங்களுக்கெல்லாம் அவரை பற்றி நல்லாவே தெரியும், என்ன செய்வார், எப்படி செய்வார், எதுவுமே செய்ய போகிறேன்னு சொல்ல மாட்டார், செஞ்சு காமிப்பார். அதே போல் வந்து சினிமாவுக்கு நிச்சயமாக ஒரு நல்லது செய்ய போகிறார். அது உடனே செய்ய மாட்டார் எனக்கு தெரியும். ஏன்னா சினிமாவிலேருந்து வந்து ஒரு பாருங்கள், சினிமா தான் பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்காரு, ரீல்ஸ் நடத்தி இப்படி தான் இன்னும் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் தெரியல. போக 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 அது இந்த கமெண்ட்லாம் அடங்கிடும். இந்த கமெண்ட்லாம் அடங்கும் போது தான் சினிமாவுக்கு ஒரு நல்லது செய்வார். அப்போ நம்ம பரவாயில்ல, நம்ம சினிமாவிலேருந்து போனது செஞ்சாருன்னு. பட் ஆன் த ஹோல் அவர் சிஎம் ஆகி இன்றைக்கி மக்களுக்கு நல்ல சேவை செய்கிறத வரவேற்கத்தக்கது இன்னும் செய்ய போகிறாரு. என்னுடைய கணிப்பு இந்த இன்டர்வியூ மூலமாக சொல்கிறது, இனிமேல் என்ன கேட்டால் தமிழகத்துக்கு நிரந்தர முதலமைச்சர் அவர் தான், நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் சினிமாவுக்கு வரலைனாலும் அதன் மூலமாக மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் இவருடைய இழப்புங்கிறது, அதாவது சினிமாவில் இல்லைங்கிற ஒரு இழப்பு, அது காலகாலத்துக்கு அந்த வெற்றியோட அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கிறது எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஒரு பெரிய வசூல் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இவர் ஒரு வசூல் சக்கரவர்த்தி. அவர் இல்லைங்கிறது ஒரு ஃபேனாகவும் ஒரு சினிமாக்காரனாகவும் ஒரு
ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் சிஎம்மாக இருந்து அவர் பண்ணுற விஷயம் நமக்கு ஒரு சந்தோஷம். நிச்சயமா சார், நிச்சயமா. ஸோ இந்த கொஸ்டினோட தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த செஷனை. அப்புறம் ஒரு விஷயம், சாரி, சொல்லுங்க சார். நான் இவர் இருக்காதுக்காக சொல்லலைங்க. நான் படம் பண்ண எல்லா டேரக்டர்ஸுமே அவர் ஒரு ஃபேன் ஃபீலில் தான் பண்ணோன்னு நான் சொன்னேன் இல்லையா. நான் இவர் டேரக்ஷன் ஒரு படம் எதிர்பார்த்தேன். ஏன்னா இவர் ஒரு மேடையில் வந்து இவர் பேசின ஸ்பீச்சு, அப்புறம் இவர் அவர் மேலே வச்சுருக்க காதல் தான் சொல்லணும். இவர் வச்சுருக்க காதல் எல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு படம் பண்ணால் அது வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்த்தது. அதுவும் இப்போ மிஸ்ஸிங்கிறதால அதை அந்த நீ கேட்ட அந்த விஷயத்தில் இருந்துருந்தால் அதை இவர் பண்ணியிருப்பார். சரி, இப்போ அவர்கிட்ட கேளுங்க. மன உளைச்சலாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அவர் வாயாலே இதான் கடைசி படம், நான் நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கெலாம் நான் திருப்பி கொடுக்க போகிறேன், அதுக்காக வரேன் அப்படின்னு சொன்னது வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வளரும் போதெல்லாம் வந்து அவரோட வெற்றி என் வெற்றி மாதிரியே பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. நமக்கு லைஃப்பில் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கும்போது கூட இப்போ இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா ஒரு நிம்மதியாக தூங்குவோம்ல, அது மாதிரி அவர் படம் வின் பண்ணிச்சுன்னா ஏதோ நம்மளே வின் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். கத்தி இன்ட்ரோலப்பெல்லாம் கூட்டு போன எல்லாருக்கும் ஏதோ நான் அச்சீவ் பண்ணுற மாதிரி நான் உட்கார்ந்த தோரணெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏதோ நான் தான் ஏதோ அது படத்தோட டைரக்டர் மாதிரி, இல்லை எனக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அவார்டு ஃபங்க்ஷன் நடந்த மாதிரியும் என்னைய கௌரவிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. திமிராக உட்காந்துருந்தது. எல்லாருக்கும் என்ன வேணுமோ சாப்பிடுங்க, நான் பே பண்ணுறேன், அந்த மாதிரி உட்காந்துருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஆள். ஸோ அவர் சினிமாவுக்கு எல்லோரும் சொன்ன மாதிரி தான் அவர் கூட்டம் எப்படி ஓட்டாக மாறும் அப்படின்னு கேட்டது ஓட்டாக மாறி இருக்குது. அவர் வரேன்னு சொல்லுவார், ஆனால் வரமாட்டார்னு சொன்னாங்க, வந்தார். அவர் டெபாசிட் வாங்குவாரா பார்ப்போம் அப்படின்னாங்க, வின் பண்ணார். ஒரு 5 சீட்டு வருவாங்க நெருக்கத்தில் சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த வாட்டி முடியாது, அடுத்த வாட்டி வேணால் வாய்ப்பு இருக்குன்னாங்க. இந்த வாட்டி வின்னும் பண்ணிட்டாரு. இப்படி எதெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே அவர் பண்ணிகிட்டே இருக்காரு. நினச்சிங்களா? நானும் கிங் மேக்கராக இருப்பாருன்னு தான் நினச்சேன். அவர் கிங்காகவே ஆவாருன்றது வந்து எதிர்பார்க்கல. ஆமாம், அப்படி தான் நான் நினச்சேன். ஏன்னா எதர் ஒரு குட் ஆர் நெசசரி ஈவில், இதுக்கு நடுவில் தான் அவரோட கேம் அப்படி இருக்க போகுது. இதில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் போது, ஏன்னா இப்போ விஜய் சார் வந்ததுக்கப்புறம் வராருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இருந்து அவ்வளோ பொலிட்டிக்கல் அவேர்னஸே வந்துச்சு. நிறைய பேர் சின்னத்துக்கு ஓட்டு போட்டவங்க, இவங்க வரணுன்றதுக்காக ஓட்டு போடுறத விட்டு இவங்க வந்துடக்கூடாதுன்னு ஓட்டு போட்டவங்க, இந்த மாதிரியே பழகிட்டு இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம தொகுதியில் யார் கவுன்சிலர், யார் எம்எல்ஏ கேண்டிடேட்னு தெரியாது, எத்தனை தொகுதி இருக்குன்னு கூட தெரியாதவங்க கூட பேசிக் பாலிடிக்ஸையாவது கற்றுக்க நினச்சாங்க. ஏன்னா நான் சண்டை செய்யணுன்றதுக்காகவது, நான் கொஞ்சமாவது கம்பு சுத்த தெரியணுன்றதுக்காகவது கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இந்த நாலேஜ் இவர் மூலமாக நிறைய பேர் போய் சேர்ந்துருக்குல்ல, இது இவர்கிட்டயே கேள்வியாகவும் வந்து நிற்கும் நாளைக்கு ஒரு சரியாக பண்ணலைன்னா. ஸோ இது இவால்வ் ஆகிட்டுருக்கு, ஒட்டுமொத்தமாக இவால்வ் ஆகிட்டுருக்கு. அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அவர் கொண்டு போவாருன்னு தான் நானும் நம்புகிறேன். அண்ட் எல்லாமே நெகட்டிவாக சொல்ல அதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ண மாதிரியே அவர் வரமாட்டாருன்னே சொல்லிட்டுருங்க. திரும்ப சினிமாவுக்கு அவர் வந்துட்டோம், வர்றதும் பண்ணட்டும் அவர் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இன்னும் 20 வருஷம் கழித்து கூட அவருக்கு 70 வயசு, ரஜினி சார் வயசு தான் இருக்கும், அவர் படம் பண்ணலாம். ஸோ நான் எதிர்பார்க்குறேன் என்றைக்காவது அந்த இப்போரியாவை திரும்ப ஃபீல் பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். அது ஜனநாயகன் வந்துட்டு அவரோட கடைசி மூவியில் ரிலீஸ் ஆகும் போது வாட்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக பிளாஸ்ட்டு தான் படம். அது நீங்கள் ஹிட்டு ஃப்ளாப்பு வின்னு லூஸ்லாம் தாண்டி நீங்கள் போய் பார்க்க போகிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ 2 வருஷம் 2-3 நாள் குடோனாக அடைச்சி கொண்டு போய் ஜர்கண்டிக்கு நடுவில் சாமி கும்பிடுவீங்கள, ஒரு ஜர்கண்டிக்கு நடுவில் அவ்வளோ அந்த கிளிம்ஸ்க்காக தானே வெயிட் பண்ணுறோம். இந்த இருட்டுக்குள்ளே இன்னும் சொல்ல போனால் எனக்கு அந்த ஏர்லி மார்னிங் ஷோ அந்த இருட்டில் போயிட்டு வெளிச்சத்தில் வெளியே வர்ற ஃபீல் இருக்கும். அதை நான் மிஸ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது, ஏன் அது வேணான்னாங்க. பட்டு ஃபஸ்ட் ஷோ கன்ஃபார்ம் எங்கே பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரியாது. யாருன்னா என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. ஆமாம், நான் எந்த கிளிம்ஸு எதுவுமே பார்க்கல, இது வரைக்கும் பார்க்காம தான் வெயிட் பண்ணிருக்கேன். இந்த படத்தோட இதுனாங்க அதுனா பாட்டு வரைக்கும் கேட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஸோ எல்லாருமே அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ரீமேக் படம்லாம் சொன்னாங்க, அந்த படத்தை கூட பார்க்காம, லீக்கான எந்த சீனையும் பார்க்காம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை அதான் நெட்லேயே வந்துருச்சே, இனிமேல் இதை பார்ப்பாங்களான்னு கேட்குறாங்களா, அதுவும் நடக்க போகுது. அந்த ஏற்கனவே இதுவே ரீரிலீஸ் தான் சொல்ல போனால். கில்லிக்கு அப்புறம் ரீரிலீஸில் அதிகமாக ஓடின கலெக்ஷன் படம் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து பாருங்கள் ரத்னகுமார், சீன் பை சீன் நான் எழுதி தரேன். நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கு பாருங்கள், சீன் பை சீன் கிளாப்ஸ் வந்துகிட்டே இருக்கும் தேட்டரில். ஆமாம், சீன் பை சீன் கிளாப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், நாளைக்கு நீங்கள் தேட்டரில் பார்க்க போகிறீங்க, சீன் பை சீன் கிளாப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். என்னடா இவ்வளோ கிளாப்ஸ் விழுது பார்ப்பீங்க. ஒவ்வொரு டைலாக்கு, ஒவ்வொரு அசைவு,
சின்ன கண்ணாசை கூட நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அந்த டைரக்ட் வினோத்தை எதிர்பார்த்துருக்க இல்லை, மாட்டாரு. ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு ஆன்டிசிபேஷனில் அவங்க கான்ஃபிடென்ஸில் வச்ச டைலாக் எல்லாமே இப்போ வின் பண்ணதுக்கப்புறம் பேசுகிறாங்கன்னும் போது, ஏன்னா விஜய் சார் ஸ்டேஜில் பேசும்போதே நான் தோத்துட்டே வந்தாலுமே கூட நான் ஏம் பண்ணது யானையை அப்படின்றனால எனக்கு அது எது வெற்றி, ஒரு முயலை பிடிக்க போயிட்டு ஒருத்தர் 2 முயலோட வர்றது வெற்றியா, இல்லை யானையை ஏம் பண்ணா ஆனால் தோத்துட்டான் பரவாயில்ல ஆனால் வந்தான் பாரு அவன் வீரனா அப்படின்னு சொல்லி கேட்டதில் அவர் நான் மோதுறேன், அது வெற்றி தோல்வின்றது அப்புறம், நான் மோதுறதே வெற்றி தான் அப்படின்னு தான் சொன்னார். பெரிதனும் பெரிது கேளுன்ட்டு. இதோட பெரியது எது இருக்குன்னு தெரில, அந்த மாதிரி ஒரு வெற்றியோடு தான் வந்திருக்காரு. ஸோ அதனால ஜனநாயகன் சீனுக்கு இல்லை, ஆமாம் எல்லாத்துக்குமே கிளாப்ஸ் இருக்குது. சொல்லும் போது எங்களுக்கே இன்னும் எப்போ தேட்டரை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வைப் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னி அது. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்ன மாதிரி, இப்படி யாரும் ஒரு பீக்கில் இருக்கும் பொழுது நான் சினிமா விட்டு போகிறேன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச எந்த ஹீரோவும் சொன்னதில்லைங்கிறப்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. இதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்துட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அவர் கூட பயணித்து அவரை உங்கள் கண்ணில் நீங்கள் நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் ஆல்சோ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. The Fire Media presents Vijay, The Legacy Unfinished. Title sponsor Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Chai Chandran. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Powered by V-Care Hair and Skin Clinic. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு ultimate solution. V-Care Hair and Skin Clinic.